இந்த நாளின் செய்தியின் தலைப்பு முள்முடி சூடியவர். முள்முடி சூடியவர். ஒரு 4-5 தலைப்பு என் மனசுக்குள்ளே வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் நேற்று ஜெபிக்கும்போது கர்த்தர் இதை பேசு என்று என் உள்ளத்தில் பேசியது போல இருந்தது. முள்முடி சூடியவர். அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்சு நான் இந்த தலைப்பில் பேசின மாதிரி எனக்கு நினைப்பில்லை. அதில் என்ன அவ்வளோ பெரிய விசேஷம் இருக்குது அப்படின்னு கேட்பீங்க. வாங்க மத்தேயு 27ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கலாம். எல்லாரும் மத்தேயு 27ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கலாம். 29ஆம் வசனத்தையும் 30ஆம் வசனத்தையும் நாம் வாசிக்கலாம். 29ஆம் வசனத்தையும் 30ஆம் வசனத்தையும் வாசிக்கலாம். முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்காற்படியிட்டு யூதருடைய ராஜாவை வாழ்க என்று பரியாசம் பண்ணி அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள். திரும்பி வாசிப்போமா? முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்காற்படியிட்டு யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசிலே அடித்தார்கள். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் இன்றைக்கு மனிதன் கையிலே சகிக்க முடியாத வேதனைகள், சொல்ல முடியாத அவமானங்கள், நிற்க முடியாத பலவீனங்கள், என்றைக்கும் இல்லாத துக்கமான சம்பவங்கள், அதன் நடுவில் அவமானப்படுத்தப்பட்டு பரியாசம் பண்ணப்பட்டு அவரை துப்பி அவரை பரியாசம் பண்ணது மாத்திரமல்ல, முள்ளை கிரீடமாக்கி முள்ளுனா சாதாரணமான முள்ளில் நெறிஞ்சி கூட ஒரு முள்ளு தான். ஆனால் நமக்கு இந்த கருவேல முள்ளெல்லாம் இப்படி இருக்குல்ல, அந்த மாதிரி அங்கே அது அந்த முள்ளுக்கே அதுக்கு ஒரு பேர் கிறிஸ்டி அப்படின்னு ஒரு முள். அது நல்ல நீளமான முள். அதில் எந்த மனுஷன் அதை கிரீடமாக அதை சுற்றி கொண்டு வந்தானோ அவன் கையெல்லாம் குத்தி இருக்கும். சுற்றி அவன் கையெல்லாம் கூட ரத்தமாகும். அது யாரையும் விட்டு வைக்காது. அந்த முள்ளை நாங்களும் சின்ன வயசில் முள்ளெல்லாம் வெட்டி இருக்கிறோம். முள் குத்தாமல் முள்ளை வெட்ட முடியாது. முள்ளை குத்தாமல் முள் வெட்ட முடியாது. அந்த முள் அவன் கையிலையும் குத்தித்தான் இருக்கும். அதை எடுத்து அவன் தலையில் வைக்கும்போதும் குத்த தான் செஞ்சுருக்கும். வச்சு அவர் கையில் அதுக்கு முன்னாடி ஒரு கோலை கொடுத்து அந்த நேரத்தில் அந்த கோலையை திருப்பி வாங்கி நீர் யூதருடைய ராஜாவா அப்படின்னு சொல்லி யூதருடைய ராஜாவே வாழ்கன்னு சொல்லி அவர் தலையிலேயே ஓங்கி 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 அந்த கோலாலே மண்டையில் அடின்னு அடிச்சிருக்கு. சரி, நிறுத்தும். அது எதுக்கு அப்படின்னு சொல்லி கடைசியாக சொல்கிறேன். ஆனால் சாபமான முள்முடியை தலை மேலே சுமந்து கொண்டார் அப்படின்னு நம்ம பாடுறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று தான் நம்ம அறிந்திருக்கிறோம். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் அப்படி தான் அறிந்திருக்கிறோம். ஆனால் அந்த பாவம் வரும்போது அந்த மரணம் வரைக்கும் அவனை கொண்டு போகிற இடையில ஒன்று கிரியை செய்து பார்த்தீங்களா, அதுக்கு பேர் சாபம். பாவம் அதன் விளைவு சாபம். ஒரு புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், ஒரு ஃபேன் ஓடுது, எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த லைட்டு எரியுது. சுவிட்சை நீங்கள் போடுறீங்க, என்ன நடக்குது? அதாவது நீங்கள் சுவிட்சை போட்டோன்னே உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் என்ன நடக்குது? ஒரு எலக்ட்ரிசிட்டி என்ன பண்ணுது? பாஞ்சோன்னே அது என்ன பண்ணுது? அது லைட்டா, ஃபேனா, ஒரு கம்ப்யூட்டரா, வித்தியாசமாக வருதில்ல. அதை மாதிரி எந்த மனுஷன் பாவம் செய்தாலும் அவன் கண்ணுக்கு தெரியாமல் ஒரு சாபம் என்ன பண்ணுது?
உள்ள கிரியை செய்யுது. அது கிரியை செய்து அவனை கொண்டு வந்து கடைசியில் எங்கே கொண்டு வந்தோன்னா நியாயமான ஒரு தண்டனையில் நிறுத்து. அந்த நியாயமான தண்டனையில் ஒரு மனிதனுக்கு கிடைக்கிறது மரணம். அப்படின்னா எவ்வளவு கொடுமையானது பாவம் என்பதை நாம் உணரணும். சரி, இது எங்கிருந்து ஆரம்பித்தது? இந்த சாபம் எங்கிருந்து வந்தது? ஆதியாகமம் 3வது அதிகாரம் 17ஆம் வசனம், 18ஆம் வசனம், 19ஆம் வசனத்தை வாசிக்கும் போது இந்த சாபம் என்ற வார்த்தையே, சாபித்தல் அப்படின்ற வார்த்தையே படைத்த இறைவனால் வந்தது என்பதை, நம்மை உண்டாக்கின கர்த்தரால் வந்தது என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. கர்த்தர் நல்லவர் தானே, கர்த்தர் நல்லவர் தானே. ஏன் இந்த இது வந்துச்சு? இந்த சாபம்ன்ற அந்த வார்த்தை எங்கிருந்து வந்துச்சு? கொஞ்சம் கவனிங்க. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து. மனைவி பேச்ச கேட்கறது தப்பா? இனிமேல் மனைவி பேச்சையே கேட்கக்கூடாது. பொண்டாட்டி பேச்சை எதுக்கு கேட்கணும்? மனைவி பேச்சு கேட்கக்கூடாதுன்னு கர்த்தர் கற்றுக் கொடுக்குறாரா? இல்லை. என் பேச்சை விட மனைவி பேச்சு உனக்கு பெருசாயிடுச்சு. அதுதான் கேள்வி. முதல்ல யாருக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கணும்? என் பேச்சுக்கு கீழ்ப்படியணும். என் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நீ என்ன பண்ணிட்ட? உன் மனைவியினுடைய பேச்சை என்ன பண்ணிட்ட? கேட்ட. ஸ்தோத்திரம். அப்போ ப்ரியாரிட்டி, முதலிடம் யாருக்குன்னு வாழ்க்கையில் தெரிஞ்சிருக்கணும். ஓ மனசாட்சிக்கு கேட்கல, உனக்கு சொன்ன கட்டளையை நீ கேட்கல, சொன்ன கர்த்தரை கேட்கல. உனக்கு ரொம்ப உரிமை யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு தானே முதலிடம் கொடுக்கணும். உன்னை உண்டாக்கினவர், உன் மேலே பரிந்து பேசினவர், உனக்காக ஒரு பெரிய உலகத்தையே உண்டாக்கினவர், உனக்கு கீழே தான் வானத்தின் பறவைகளிலிருந்து அல்லது எல்லா மிருகங்கள்லேருந்து உனக்கு கீழே தான் என்ன பண்ணார் ஆண்டவர் படைத்தவர், உன்னை ராஜாவாக இந்த பூமியில் வச்சவர். அப்படி எல்லாத்தையும் கொடுத்த ஆண்டவருக்கு உரிமையை தராமல் ஒரு சாதாரணமான அல்லது உன்னை போலவே உண்டாக்கப்பட்ட, சாதாரணமானதல்ல விசேஷமாய் உண்டாக்கப்பட்ட மனைவியின் வார்த்தைக்கு. ஏன் மனைவியின் வார்த்தைன்னு சொல்கிறாருன்னா, அந்த மனைவியின் வார்த்தை எங்கிருந்து வந்துச்சுன்னா, சோதனைக்காரன் உள்ள வந்தபோது உன்னை சோதிக்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிட்டேன். ரைட்? உன்னை சோதிக்கிற, இது உன்னை சோதிக்கிற ஒரு வார்த்தை. மனைவி சொன்னாலும் சரி, கணவன் சொன்னாலும் சரி, ஒரு மனுஷன் யாராக சொன்னாலும் சரி, இது என்னை சோதிக்கிறதுக்கு வந்ததா அல்லது என்னை சாதிக்கிறதுக்காக வச்சதா அப்படின்னு நம்ம யோசிக்கிறது இல்லை. மற்றவங்க சொல்லும்போது அது அப்படியே கீழ்ப்படுகிறதுனால, அதை கேட்கறதுனால ஏற்படுற விளைவு பாவம், சாபம். யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே கேட்டுட்டு அவர் யாருன்னு கேட்காம தந்திரமாக உள்ள வந்திருக்கு. ஒரு சர்ப்பம் உள்ள வந்திருக்கு. பேசுறது சர்ப்பம். அந்த பேசுறது சர்ப்பம்னு தெரிஞ்சு உள்ள இருக்கிற சர்ப்பத்தை அறியாததுனால தான் இன்னைக்கு அதனுடைய விஷத்தில் பாதிக்கப்பட்டு ஒவ்வொரு மனுஷனும் இருக்கிறான். வெளியே நல்லா இருக்கு, ஆனால் உள்ள என்ன இருக்கு? சர்ப்பம். இந்த சர்ப்பத்தை அறியாம, இந்த பாம்பை அறியாம அவ வந்து அதில் மயங்கி அது சொன்னதை கேட்டு எதை மீறி நடந்துட்டா? கர்த்தருடைய வார்த்தையை மீறி நடந்துட்டா. அந்த மீறி நடந்து அவள் நடந்தது மாத்திரமல்ல, உன்னையும் நடக்க என்ன பண்ற? செய்யடா. அப்ப அந்த வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்ததினால புசிக்க வேண்டாம் என்று வாசிங்க, நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினால். ஆன்சர் அங்க பண்றாரு. தலையில வந்து என்ன விதி எழுதிருக்குன்னு யாருக்கும் தெரியாதுன்னு வாங்க, அதை சொல்லல. அவர் வார்த்தைகளை எழுதினதை தான் அவர் என்ன பண்றாரு? சொல்றாரு. உனக்கு சொல்லாம கர்த்தர் என்ன பண்ணல? செய்யல. இதனுடைய விளைவு என்னன்னு கர்த்தர் என்ன பண்ணல? சொல்லாம இந்த காரியத்தை செய்யல. உனக்கு இது சாப்பிடுகிற நாளிலே, இதை புசிக்கிற நாளிலே சாகவே சாவாயின்னு கர்த்தர் சொன்ன பிறகும் நீ செஞ்சிருக்கிற. அதுதான் பிரச்சனை. சாப்பிட்டது பழம் தான், ஆனா நீ எதனால இந்த சாபம் வந்ததுன்னா, கர்த்தர் சொன்ன வார்த்தையை மீறி நடந்ததுனால. நீ ஆப்பிள் சாப்பிட்றது வேணான்னாரு,
மாம்பழத்தை சாப்பிட வேணான்னாரு, அப்படிலாம் இல்லை. அது மாம்பழமா ஆப்பிளா யாருக்கும் தெரியாது. சொல்றது புரியுதா உங்களுக்கு? எதை ஆண்டவருடைய வார்த்தையை மீறுகிறது தான் பாவம். எனக்கு மேல ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் கட்டளையிட்டபடியெல்லாம் நான் செய்யணும். ஏன் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்யணும்னா, என்னை படைச்சவருக்கு தான் என் மேல முழு உரிமை இருக்கு. என்ன மண்ணிலிருந்து படைச்சாரு, அவருடைய ஜீவ சுவாசத்தை கொடுத்தாரு. எல்லாத்தையும் கொடுத்தவருக்கு அதிகாரம் இல்லாம உள்ள வந்தவனுக்கு எதுக்கு அதிகாரம்? கொஞ்ச நேரத்தில் எல்லாத்தையும் மயக்கிறவனுக்கு எதுக்கு போய் மயங்கின? எங்க பிரச்சனை ஆரம்பிச்சது தெரியுதா? ஏன் 4 வார்த்தையை கேட்டோன்னு மயங்கின? யாரோ சொன்ன வார்த்தையை கேட்டு என்ன பண்ண? உன் மனசுக்குள்ள வச்ச, அதுதானே கிரியை செஞ்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் புரியுங்க. பூமி நீ செஞ்ச பாவம் எதை பண்ணிடுச்சு? நீ நடக்கிற பூமியை கூட சபிக்கப்பட்டிருக்கும். நீ நடக்கிற பூமி சபிக்கப்பட்ட பூமி. சிலர் கடவுளாக கும்பிடுவான், அப்படி தொட்டு கும்பிடுவாங்க. இல்லை, உன்னால இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்கு. எவ்வளவோ ஆடு மாடு நடந்து போகுதுங்க. நீங்களும் நாளும் 4 தடவை இந்த புல்லுல நடந்தா புல்லு கூட முளைக்க மாட்டேங்குது. புரியுதா உங்களுக்கு? எங்க எது கெட்டாலும் எது கெடாது? ஊறுகாய் கெடாது. ஊறுகின்ற காய் அது என்ன காய்? ஊறுகாய். ஊறுகின்ற காய், ஊறிக்கொண்டே இருக்கிற காய் கெட்டு போகாது. ஆனா ராஜா கைய வச்சா அது ராங்கா போயிடுதே. புரியுதா உங்களுக்கு? கொஞ்சம் வச்சோன்னு எல்லாம் மாறிடுச்சு. ரைட்? உயிரோடு இருக்கலாம். அதனால என்ன நடக்கும் அப்படின்னா, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். இப்போ கொஞ்சம் கவனிங்க. வருத்தத்தோடு பலனை புசிப்பாய். உனக்கு பலன் இல்லாமல் போகணும்னு சொல்லல ஆண்டவர். கஷ்டப்படுற, ஆனால் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கிற, சாப்பிட்ற, ஆனால் உள்ள என்ன வந்துருச்சு? வருத்தம் வந்துருச்சு. ரொம்ப நாளாக எனக்கு ரொம்ப நேசிச்சவங்களோடு கூட ஒரு பகை இருந்துக்கிட்டே இருக்கு, வருத்தம் இருந்துக்கிட்டே இருக்கு. கொஞ்சம் கவனிங்க. எனக்குள்ளே சாபம் இருக்குதா அப்படின்னா, ரொம்ப நல்லவங்க, நல்லா இருந்தவங்க, ரொம்ப ஒருவருக்கொருவர் அந்யோன்யமாக இருந்தாங்க. ஆனால் ஒரு வருத்தம் வந்து ரொம்ப நாளாக என்னால் அவங்களோடு கூட பேசவே முடியல. அந்த அந்த பேசணும்னு ஆசை இருக்குது, ஆனால் இப்போ பேசுகிறது இல்லை. மனசுக்குள்ளேயே வருத்தம் இருக்குது. ஒன்று வருத்தத்தோடு அப்படின்னு சொன்னால் எல்லாம் இருக்குது, ஆனால் ஏதோ ஒரு வியாதி ரொம்ப நாளாக அந்த வியாதியும் அந்த வருத்தமும் அந்த வலியும் இருக்கிறதுனால என்னால் நிம்மதியாக இருக்கவே முடியல. வருத்தம். இன்னொரு வருத்தம் அப்படின்னு சொன்னால், நான் சந்தோஷமாக கொடுக்கறது வேற, வருந்தி கொடுக்கறது வேற. அங்கே வந்து வெளியில் பைக்கில் வந்து ஒரு ஹார்ன் அடித்தோன்னே எனக்கு நல்லா தெரியுது, எவன் வந்துட்டான்? தவணைக்காரன் வந்துட்டான், கடன்காரன் வந்துட்டான் அப்படின்னோடனே நீங்கள் அந்த கடன் வாங்கும்போது சந்தோஷப்பட்டீங்க. ஆனால் கடனை கொடுக்கும்போது ஒவ்வொரு தடவையும் அது 100 ரூபாயாக கூட இருக்கலாம். அது நீங்கள் கொடுக்குறது டெய்லி 100 ரூபா கூட இருக்கலாம், இல்லை வாரத்துக்கு ஒரு தடவை கூட ஒரு 500 ரூபாய் கூட இருக்கலாம். ஆனால் அதை எப்படி கொடுக்குறீங்க சொல்லுங்க? வருத்தத்தோடு கொடுக்குறேன், வருத்தத்தோடு கொடுக்குறேன். சரி, இது வருத்தம். இன்னொன்று, உங்கள் கல்யாணம் உங்கள் வீட்டு பிள்ளைங்களுடைய கல்யாணம். எல்லாரும் வந்து எல்லாம் செய்யணும்னு நினைக்கிறோம். இப்போ அவங்க 1 பவுனை உங்கள் பையனுக்கு போட்டாங்க. உங்கள் பையன் எடுத்துக்கிட்டு நிம்மதியாக போயிடுவான். உங்கள் பொண்ணு கட்டி கொடுத்தோன்னா அது நிம்மதியாக போயிடும். யார் நிம்மதி போயிடுச்சு சொல்லுங்க? நீங்கள் போட்ட மாமனுக்கு அவன் பிள்ளைக்கு கல்யாணம் வைக்கிறான். உங்கள் அண்ணன் அவன் பிள்ளைக்கு கல்யாணம் வைக்கிறான். நீங்கள் என்ன பண்ணணும் சொல்லுங்க? அந்த 1 பவுன் என்ன பண்ணணும்? போடணும். அப்போ நீங்கள் எப்படி கொடுப்பீங்க? சிரிச்சுக்கிட்டு தான் போய் நிற்பீங்க. ஆனால் உள்ள கடனை வாங்கி கடங்கார அந்த பயலுக்கு இப்படி நான் செய்ய வேண்டியதாக இருக்குதுன்னு நினைப்பீங்களா, நினைக்க மாட்டீங்களா? வருத்தம்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் சொல்கிறேன். வருத்தம். மனதில் எப்பொழுதுமே ஒரு வருத்தம் இருக்கு.
இறப்புன்றது எல்லாருக்கும் சகஜம். ஒரு நாள் நான் நிற்கிறேன், ஒரு நாள் நான் இல்லாமல் போகலாம். இந்த புல்பிட் இருக்கும், நல்லா கவனிங்க. இந்த ஒரு நாள் இந்த புல்பிட் இருக்கும், ஆனால் ஒரு நாள் நான் என்ன பண்ண மாட்டேன், இருக்க மாட்டேன். ஐயோ அண்ணன் என்ன இப்படி சொல்லிட்டாங்களே. இல்லை, இதுதான் வாழ்க்கை, இதுதான் என்னது வாழ்க்கை. ஆனால் அந்த வருத்தத்தோடையே வாழக்கூடாது. என் புருஷன் வந்துட்டாரு, 38 வருஷத்துக்கு முன்னாடி செத்துவிட்டாரு, உட்காந்து அழுவுற எத்தனை பேர் இருக்கிறாங்க? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? புருஷன் இறந்துட்டாரு, 38 வருஷம் ஆச்சு, இன்னைக்கு உட்காந்து அழுதுட்டு இருக்கவங்க எத்தனை பேர்? மனைவி இறந்த பிறகு உங்கள்கிட்ட விட்டுறேன், எவ்வளோ நாள் அழுவீங்கன்னு எனக்கு தெரியல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அம்மாவை, எங்கள் அப்பா, என் பிள்ளை இறந்துட்டான் அப்படின்னு அந்த வருத்தத்தோடு வாழ்கிறவங்க எத்தனை பேர்? தொடர்ந்து அந்த வருத்தங்கள், எப்பொழுதும் அந்த வருத்தங்கள். வருத்தம் இன்னொரு வகையில் எத்தனை வருத்தத்தில் எத்தனை இருக்குது பாருங்களேன். நீங்கள் வச்சிருக்கிற ஒரு பொருளை நீங்கள் சேர்த்து வச்சு ஒரு வீடை கட்டி சந்தோஷமாக வாழணும்னு நினச்ச போது அந்த கடனோ அல்லது ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டோ ஏதோ ஒன்று வந்து அந்த வீடை வித்துடுறீங்க, அந்த நிலத்தை வித்துடுறீங்க. என்கிட்ட ஒரு காலத்தில் இருந்துச்சு, இந்த வீடை நான் தான் கட்டினேன், இந்த வீடு இப்போ என்ன இல்லை என்கிட்ட இல்லை, இந்த நிலம் நான் தான் வாங்கினேன், அந்த நிலத்தை நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு பிரச்சனை வந்து எல்லாத்தையும் விற்றுட்டேன் அப்படின்னு சொல்லி வாழ்க்கை முழுசும் அந்த வருத்தத்தில் தானே வாழ்வீங்க. புரியுதா உங்களுக்கு? அப்போ அந்த வருத்தத்தோடு கூட ஏதோ ஒன்று உங்களை நிம்மதி இழக்க பண்ணி வருத்தத்தை கொண்டு வருகிறது. நான் சொல்கிற கவலையை சொல்லலை, பிரச்சனையை சொல்லலை, வருத்தத்தில் வாழ்கிறது. இன்னும் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். அப்பயே எங்கள் அம்மா கிட்ட சொன்னால் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு போயும் மாமா மகளை கட்டுறான்னு சொன்னான். அங்கே எங்கள் அம்மா தான் என் வாழ்க்கையே கெடுத்துச்சுன்னு அம்மா மேலேயே வருத்தமாக இருக்கிற சில ஆள் இருக்கும். எதுக்கு பிறகு 20 வருஷம் ஆகி அப்புறமேல 25 வருஷம் ஆகி பிள்ளைக்கு கல்யாணம் பண்ண பிறகு கூட அந்த பொண்ணை கட்டலான்னு சொல்லி நினச்சேன், இந்த பொண்ணு தான் என் தலையில் கட்டணும்னு சில ஆள். தேவையில்லாத வருத்தம் இருக்கலாம் சில காரியங்களில். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஏதோ வருத்தங்கள் உன்னை ஏதோ காரியங்களில் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார். இப்போ வீட்டில் உங்களுக்கு டயபெட்டிஸ் வந்துடுச்சு, உங்களுக்கு ஒரு ப்ரெஷர் வந்துடுச்சு, எல்லாரும் நல்லா உட்காந்து நிறைய கறி வச்சு சாப்பிட்றாங்க. ப்ரெஷர் அதிகமாக உங்களுக்கு ஆயிடுச்சு, இதை சாப்பிடக்கூடாதுன்ட்டாங்க. நல்லா கறி வச்சு சபையிலேயே கறி வச்சு எல்லாம் கறி போட்டு எல்லாரும் நல்லா சாப்பிட்றாங்க. என்னால் சாப்பிட முடியாது. டெய்லி நீங்கள் நல்ல சர்க்கரை போட்டு சாப்பிட்றீங்க, நீங்கள் மேலானவர்கள். நான் காலையில் அப்படி கசப்பான காடி, டெய்லி காலையில் ஏந்திரிச்சோன்னு நான் பார்க்குற முதல் கசப்பான காஃபி, அது பேர் காடி. நீங்கள் ஒரு மனுஷனும் குடிக்க மாட்டீங்க, நான் வேணா கொடுக்குறேன், குடிச்சு பாருங்க. காலையில் தான் எப்படி குடிக்கிறேன்னு, எல்லாம் சர்க்கரை போட்டு சாப்பிட்றாங்களே, எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க. எது வருத்தம்? இந்த வருத்தத்துக்கு கணக்கே கிடையாது. இந்த வருத்தங்களில் வாழ்கிற ஒரு சாபம் மனிதனை பிடித்திருக்கிறது. எத்தனை பேருக்கு புரியுது? கொஞ்சம் கையை எடுத்துங்க பார்ப்போம். புரியுது? சரி, இப்போ கொஞ்சம் கவனிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உனக்கு அதனுடைய பலனை புசிப்பான்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்லுது, அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். அது சும்மா விட்டுறல, நீ பலனை பெற்றுட்ட. ஆனால் உனக்கு பலனா என்ன வருது? உன் நிலத்தை நீ விதைச்சா அதில் முள்ளும் குறுக்கும், தான்ஸ் அண்ட் திசில்ஸ்ன்னு இங்கிலீஷில் போட்டிருக்கு. அப்படின்னா என்னன்னா, இது நீ விதைக்காதது உள்ளே வந்துடுது. அது என்னன்னா, முள்ளும் வருது, கலையும் வருது. சொல்லுங்க, முள்ளும் குறுக்கும் இல்லை, முள்ளும் கலையும் வருது. சாபம். நீ பிள்ளைய வளர்த்து பின்னாடி சொல்ற, தென்னைய பெத்தா சரி, தென்னைய வச்சா இளநீர், பிள்ளைய பெத்தா அது சாபம். எப்படி கரெக்டாக வச்சிருக்கிறீங்க பாருங்க. அதுதான் இயற்கையாக நடக்குது.
இந்த பிள்ளையை பெற்றுட்டு நான் என்ன பாடுபடுறேன். சிலது கல்யாணம் பண்ணுறது சந்தோஷத்துக்காக, ஆனால் அந்த சந்தோஷம் போயிடுச்சு. கல்யாணம் பண்ண அன்னைக்கே சண்டை, அன்னைக்கே பிரிஞ்சு எத்தனை குடும்பம் இருக்கு. கல்யாணம் பண்ண அன்னையிலிருந்து புருஷன் மனைவி அதே வீட்டில் வாழ்வாங்க, ஆனால் புருஷன் மனைவி என்ன பண்ண மாட்டாங்க, வாழ மாட்டாங்க. மனைவியோடு சந்தோஷமாக இருக்கணும், புருஷனோடு சந்தோஷமாக இருக்கணும். வேறு யாரோடும் பகிர்ந்து கொள்ளாத சந்தோஷமும் அந்தரங்கமும் கணவன் மனைவியோடு தான் இருக்கணும். அந்த உறவுன்றது வேறு யாருக்கும் கிடையவே கிடையாது. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? மனமும் ஒன்றா இருக்கும், உடலும் ஒன்றா இருக்கும். அதுதான் வாழ்க்கை. அது இல்லைன்னா அது சாபம். பிள்ளையை பெற்றா சந்தோஷப்படணும். எங்கள் வீட்டில் ஒரு குட்டி இருக்குது, அதை வச்சு ஒரே அதுக்கு அப்படியே நேராக வரும், அப்படி இப்படி மறைச்சிட்டு வரும். அதாவது என்னன்னா, நான் அதை பார்க்கலான்னு அப்படி நேராக வரும், தலையை வந்து இப்படி நேராக முட்டும், நேராக முட்டும். அப்படியே முட்டிக்கிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படி பிடிச்சி கட்டி பிடிச்சிக்கும். சந்தோஷமாக இல்லையா? நான் எதை வாங்கி கொடுத்துருப்பேன்னு தெரியும். தாத்தா சர்ப்ரைஸ் வேணும் அப்படின்னா என்ன, ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசாக அதுக்கு வாங்கி கொடுக்கணும். ஏதாவது நான் வாங்கி கொடுக்குறதில்ல, பட் ஆனால் வாங்கி கொடுக்கணும் சந்தோஷமாக. நேற்று கோல் ஊட்டி விட்டுருச்சு வேறு. நான் பாட்டுக்கு தண்ணி திறந்து விட்டேன். இப்போ ரொம்ப பயப்படுறேன். இப்போ வீட்டில் நான் பாட்டு தண்ணி திறந்து விட்டு தண்ணி பிடிக்கிறதுக்கு போன வாஷ் பேஷனில் தண்ணி பிடிச்சி குடிக்கலான்னு அந்த தண்ணி ஓடிட்டு இருந்துருக்கு. அது நேராக பார்த்து நேராக போய், அம்மாச்சி தாத்தா வந்து தண்ணியை திறந்து விட்டு தண்ணி ஓடிட்டு இருக்குது. எங்க இது சந்தோஷம்? ஏங்க நீங்கள் சந்தோஷப்படுறீங்க? நம்ம பேர பிள்ளைங்களோடு கூட சந்தோஷமாக இருக்கணுங்க. நம்ம பிள்ளைங்களோடு நம்ம சந்தோஷமாக இருக்கணும். நம்ம அம்மா அப்பாவோடு கூட சந்தோஷமாக, நம்முடைய உறவுகளோடு கூட சந்தோஷமாக இருக்கணும். அந்த சந்தோஷத்தை இழந்து போயிருக்கிறோம். சபையோடு சந்தோஷமாக இருக்கணும், ஊழியக்காரனோடு சந்தோஷமாக. இப்போ நான் ஒரு இன்னைக்கு காலையில் ஒரு சும்மா திட்டு, டேய் கை தட்டுறா அப்படின்னு சொல்கிறேன். அவன் உயிர் இருக்கிற வரைக்கும் என்னைக்கு அன்னைக்கு டேன்னு சொல்லிட்டார், அன்னைக்கு கை தட்டுறான்னு சொன்னார், என்னையே தான் பார்த்துட்டு இருந்தார் அப்படின்னு. அப்படியே பாம்பு உள்ள விஷம் வச்சுக்கிற மாதிரி வச்சுட்டு இருந்தா ஆள் இருந்தால் இந்த சபையில் நான் எப்படி பேச முடியும்? நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? நீ விஷத்தையும் வச்சுருக்கலாம் உள்ளே உட்காந்துக்கிட்டு. இல்லை அங்கிள் வந்து, இல்லை தாத்தா வந்து என்ன நினைக்கிறானுங்களோ, இல்லை அங்கிள் வந்து எனக்கு நல்லதுக்கு தான் சொன்னாங்க அப்படின்னு எடுத்துக்கிறவங்களும் உண்டு. அப்படியே கருன்னு உள்ளே வச்சுருந்தா அது என்னது? சாபம். அல்லேலூயா. சொன்ன உன்னோட சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் என்கிட்ட வந்தால் உனக்கு என்னைக்காவது ஜெபிக்க மாட்டேன் அப்படின்னு உன்கிட்ட சண்டை போட்டுருக்கிறேன். இல்லை உன்கிட்ட பேசாமல் இருப்பேன்னு சொல்லியிருக்கேன். இல்லையே, அடுத்த நிமிஷம் உன்னோடு கூட பேசுகிறேன். ஒன்று நான் ஆசீர்வதிக்காமல் வேற யார் ஆசீர்வதிப்பா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த காரியங்களில் நம்ம மனசுக்குள்ளேயே நிறைய வருத்தம். மனசு எங்கே இருக்கு தெரியல, எல்லா யோசனையும் எங்கே இருக்கு தலையில். மனசு எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல, அது கருப்பு சவுப்பான்னு தெரியல. ஆனால் யோசனையும் சிந்தையும் எதில் தான் அதிகமாக இருக்கு? இங்கே தான் இருக்கு. சித்தம், சிந்தனை, கற்பனை, காரியங்கள், அறிவு, புத்தி எல்லாம் இங்கே இல்லை, இங்கே தான் இருக்கு. இங்கே ஒரே பிரச்சனை. ஆனால் அந்த பிரச்சனை எவ்வளோ தூரம் தேவனிடத்தில் கொண்டு போயிருக்குன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ நல்லா கவனிங்க. வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய், சாப்பிடுவாய், ஆனால் நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்பும் மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். ஏன் முகத்தின் வேர்வைன்னா, ஒருத்தவங்க செஞ்ச பாவத்தை அல்லது அவங்கள ரொம்ப வேதனைப்படுத்தி பாருங்க, டக்குன்னு முகம் என்ன பண்ணிடும்? மாறும், வேற்றுடும், முகத்தில் தெரிஞ்சிடும். ஒரு பிரச்சனையை குறித்து யோசிச்சே இருக்கிறீங்க, முகத்தில் தான் அந்த பிரச்சனை அதிகமாக தெரியும், வேர்க்கும். வேலை செய்றீங்க, ஒவ்வொரு வேலை இல்லைனாலும் ஒரு கம்ப்யூட்டரில் உட்காந்து வேலை செஞ்சாலும் எங்கே தான் அதிகமாக நடக்கும்? ஒரு மனுஷன் வேலை செய்யும் போது, வேலை செய்யாத போதும் ஒன்று வேலை செஞ்சிட்டே இருக்கும். எது? இந்த மூளை. அதனால தான் முகத்தின் வேர்வையால் நீ ஆகாரத்தை புசிப்ப. ஆனால் ஒன்று மட்டும் நினச்சிக்க, நீ மண்ணாக இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய். எவ்வளோ பெரிய சாபம் இல்லை? ஏன் வந்துச்சு?
ஆதியாகமம் 6வது அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவருடைய இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. சந்தோஷத்துக்காக தான் படைச்சார் பிள்ளைங்களை, அவருடைய சாயல்ல. ஆனால் இந்த பிள்ளைங்களை கர்த்தர் பெற்றுட்டு, இந்த பிள்ளைகளை பூமியில் படைச்சு கொடுத்துட்டு கர்த்தர் ரொம்ப வேதனைப்பட்டார். ஏன்னா அன்னைக்கு நோவாவின் காலத்தில் அழகுக்கு தான் முதலிடம். ஏன்னா தேவகுமாரர் முதற்கொண்டு அங்கே இருக்கிற பெண்கள் அவ்வளவு அழகாக இருக்கிறாங்கன்னு கூடி வாழ இவர்களுடைய அழகு தேவதூதனை கூட கெடுத்துருச்சு. உன் அழகு உனக்கு நல்லது தான், ஆனால் இன்னொருத்தனை அது என்ன பண்ணிடக்கூடாது, கெடுத்துடக்கூடாது. அதுக்காக நீ பரதா போட்டுட்டு வரணும்னு சொல்லலை, இல்லை சாக்கை போட்டுட்டு வரணும்னு சொல்லலை. ஆனால் ஏன் அழகு இன்னொருத்தவங்களை என்ன பண்ணிடக்கூடாது, கெடுத்துடக்கூடாது. நீ அழகாக இரு. இது என்னடா வம்பா போச்சு. எந்த வயசுலும் நீங்கள் அழகாக இருக்க முடியும். ஏன்னா சாராய் எப்பொழுது என்ன பண்ண அழகாகவே இருந்தா. ஆனால் இன்னொருத்தனுக்கு கெடுத்துருச்சுல பார்வானே, கெடுக்கக்கூடாது. ஆனால் அன்னைக்கு தேவகுமாரரையும் கெடுக்க பண்ணிச்சு. நீ முகத்தில் கீரிக்காத, அதுக்காக முகத்தில் என்ன பண்ணாத, ரொம்ப ரொம்ப அதிகமாக முகத்தை என்ன பண்ணணும், ஃபேஷியல்னு ஒவ்வொரு தடவையும் 4000 ரூபா செலவு பண்ணிக்கிட்டு உன் மூஞ்சிக்காக இவர் முகத்து வேர்வை இல்லை உடம்பு வேர்வையெல்லாம் போக உன் மூஞ்சியை தேய்ச்சி 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 யாருக்காக? எங்கள் மனைவின்றவ எங்கே அழகாக இருக்கணும்? கல்யாண வீட்லையா? உங்கள் வீட்டில் அழகாக இருந்தால் வீட்டில் கறி துணியை கட்டிக்கிறது, வெளியே போனால் அப்படியே பட்டுல அப்படி போகிறது. சரி, இதுக்கு மேலே நான் பேசினா பம்பா ஆயிட்டு. அழகு. ரெண்டாவது, ஆவியானவர் அவங்களிடத்துல போராடினாராம். ஆவியானவர் என்ன பண்ணாரா? போராடினாராம். நல்லா கவனிங்க. இந்த ஒரு காரியத்தை செஞ்சுட்டு இவ்வளவு நஷ்டப்பட்டேன், அவமானப்பட்டேன், இப்படி எனக்கு வாழ்க்கையில் கெட்டு போணுச்சு அப்படின்னு ஒரு விசுவாசி சொல்லிட முடியாது. அதுக்கு முன்னாடி ஆவியானவர் உன்னோடு கூட போராடுறதை நீ பார்க்க முடியும். ஆமாமா இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. உன்னோடு கூட நீ செய்யறது எல்லா தப்பையும். நேற்று ஒரு குடும்பம் வந்தாங்க, ஒரு பிரச்சனையை சொன்னாங்க. இதுக்கு எனக்கு ரொம்ப சோதனையாக இருக்குது அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களும் என்கிட்ட சொல்லுவாங்க. கடனை வாங்கிட்டோம், கடனை கர்த்தர் அடைக்கணும் அப்படின்னு. நான் அவங்கள பார்த்து சொன்னேன், நீ கடனை வாங்குறதுக்கு முன்னாடி கர்த்தர்கிட்ட கேட்டா கடனை வாங்கினேன்? அப்போ நீ கடனை அடை. ஏன் கர்த்தர் அடைக்கணும்? போ, பாடுபடு. ஆனால் இது வாங்காத, தேவையில்லை. இவன் நம்பி போகாத, இது தேவையில்லை. இந்த நேரத்தில் இங்கே உட்காரதுக்கு உனக்கு என்ன வேலை? ஒன்றுலையும் கர்த்தர் மனசாட்சின்னு ஒன்று கொடுத்து உன்னோடு கூட பேசுகிறாரா இல்லையா? நீ தூங்கும் போது பேச மாட்டாருன்னு நினைக்கிறேன். அவர் எழுப்பி விடுங்கப்பா. போராடு. அவர் போராடுகிறார். எப்படி போராடுகிறார்? நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 16ஆம் வசனத்தில், நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 16ஆம் வசனத்தில் கர்த்தர் 6 காரியங்களை வெறுக்கிறாராம், 7 அவருக்கு அருவருப்பானவைகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிற போது உன்னோடு கூட அவர் போராடுகிறார். 7 அவருக்கு அருவருப்பானது, வெறுக்கவும் செய்கிறாரு. அது அருவருப்பு. எது அப்படின்னா மேட்டிமையான கண். ஒன்று சொல்லுங்க, மேட்டிமையான இந்த திமிர்தனமாக பார்க்குற காரியத்தை கர்த்தர் அருவருக்கிறார். பார்க்கும்போது அந்த பார்வையிலேயே உன் பார்வை உன்னை காட்டி கொடுக்கும். ரெண்டாவது, பொய் நாவு. நீ பொய்யை பேசிட்டு நிம்மதியாக இருக்க முடியாது. பொய் நாவு. குற்றமற்றவர்களுடைய இரத்தம் சிந்தும் கை. இப்போ இங்கே யாரும் மல்லிகா இல்லைல்ல? இல்லை, மல்லிகா யாரும் இல்லைல்ல? எனக்கு தெரியுங்க. தாட்சாயினி எல்லாம் அண்டா என்னது, ஏதோ ஒரு தெரியாத பேர் வச்சுங்களேன், ஒரு எக்ஸ் வச்சுக்கலாம், ஏதாவது ஒரு பேரை சொல்லிவிட்டு கரெக்டாக சொல்லிட்டாங்க.
அந்த எக்ஸ் ஒரு பையனோடு நின்று பேசிட்டு இருக்கிறான். அது சாதாரணமாக அவங்க ஸ்கூலில் படிச்சிருக்கலாம், காலேஜில் படிச்சிருக்கலாம், இல்லை இப்போ அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், சும்மா பேசு. அது பார்த்து அவ்வளோதான். உடனே அந்த எக்ஸ் அங்காள பரமேஸ்வரின்னு வச்சுக்கோமே, யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன், ஒரு உதாரணம். அங்காள பரமேஸ்வரி அவ சரியில்லை, ஒரே ஒரு வார்த்தை தான் நீ பேசின, ஆனால் அது அவளை தூக்கில் போடுற மாதிரி. உனக்கு அது என்ன பேசுனா, யார் என்ன பண்ணான்னு தெரியாது. ஆனால் அந்த சந்தேகத்தை புருஷன் மனசில் விதைச்சிட்ட, அந்த சந்தேகத்தை அவன் மாமியார் மனசில் விதைச்சிட்ட, அந்த சந்தேகத்தை உங்கள் பாஸ்டர் மனசுலையும் விதைச்சிட்ட. இப்படி விதைக்கும் போது அதுக்கு பேர் தான் ரத்தம் சிந்துகிறது. ஒரு வார்த்தைக்கு சொல்கிறேன், ரத்தம் சிந்துகிற கை. துர் ஆலோசனையை பிணைக்கும் இருதயம். இதிலிருந்து அது, அதிலிருந்து இது அப்படின்னு ஒன்றா போட்டு இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ, அதனால தான் பார்த்தாலோ, அதனால தான் இவன் மறைச்சிட்டு போனாலோ, அதனால தான் இப்படி திரும்பிக்கிட்டாலோ, இப்படி நீ என்னென்னமோ யோசிக்கிற அந்த இருதயம் என்னவோ உண்மையே உனக்கு தெரியாது, விட்டுட்டு போ. துர் ஆலோசனை பிணைக்கும் இருதயம். தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால். அவனை எப்படி விட்டுட்டு வந்த? அவனை வெட்டிட்டு வாடா அப்படின்னு சொன்னதுனால சில பிள்ளைங்க இன்னைக்கு ஜெயிலில் இருக்கிறாங்க. அவள் அவ்வளோ பேசினா, அவளை 4 அறைய வேணாம் அப்படின்னு சொன்னதுனால நிறைய பேர் இன்னைக்கு கேஸில் போய் நிற்கிறாங்க. அதுக்கு வேகமாக உடனடியாக கிரியை செய்யணும். இப்போ இருக்கிற பிரச்சனைக்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரே காரணம், எதையுமே நாளைக்கு பார்த்துக்கலாம், இந்த பிரச்சனை வந்துடுச்சா, பேசிட்டாங்களா, இப்படி எல்லா காரியங்களும் சொல்லிட்டாங்களா, என்ன நடந்தாலும் சரி கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறேன். 12 மணிக்கு உட்காந்து சண்டை போடுற ஆள் உண்டு. இப்போ உடனே போகணும் அவள்கிட்ட. அவள் எப்படி என்னை கேட்டா, அவள் இப்போதையா புருஷன் தூங்கிட்டு இருப்பாம்மா, புருஷன் இல்லைம்மா, இந்த நேரத்தில் போனால் நம்மளை தப்பாக நினைப்பாம. இப்போ நீ சொல்லல, நீ எனக்கு புருஷனே இல்லை, இன்னைக்கு நைட்டு டைவர்ஸ். பப்பாவிங்க பாவங்க. இவங்களை பாவம் செய்ய வைக்கிறதுக்கு சில ஆளுங்க வேகமாக காலையில் ஏந்திரிச்சோன்னா வீட்டில் இது இல்லை அது இல்லை, உடனே முதல்ல என்ன பண்ணணும், முட்டி போட்டு ஜெபம் பண்ணியிருக்கணும். ஆனால் அது இல்லை இது இல்லை. காலையில் 6 மணிக்கு இன்னொருத்தன் வீட்டில் போய் கடன் வாங்க சொல்கிறிய உன் பிள்ளைய, டேய் இந்த கிளாஸ் எடுத்துகிட்டு போ, சக்கரை வாங்க, கடன் வாங்க கற்றுக் கொடுக்கறது நீ தான். காலையில் உப்பு இல்லைன்னு உன் பிள்ளைய அழைக்கிற, உப்பு இல்லைன்னு உன் பிள்ளைய அனுப்புகிற, அப்புறம் என்னென்னா இல்லைன்னு அனுப்புகிற, கடுகு இல்லைன்னு அனுப்புகிற. இந்த பிள்ளைங்களை கடன் வாங்க சொல்லி, காலையில் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி அவன்கிட்ட வாங்க சொல்லி, இவன்கிட்ட வாங்க சொல்லி, இதெல்லாம் ஏன்? இதுக்கு எடுத்தோன்னே உங்கள் மாமியார் அவங்க அம்மா என்ன கேட்டாங்க, இப்போயே பதில் வேணும். சரி, நான் என்ன கேட்டேன், ஒருத்தர் ஒரு பெரிய சண்டை 2 பேரும் போட்டுட்டு இருந்தாங்க, போட்டுட்டு வந்துட்டு இருக்கும்போது இப்போ என்னப்பா பண்ணணும் அப்படின்னு கேட்டேன். சரி, இப்போ உடனே நியாயத்தீர்ப்பு இப்பயே நான் உட்காந்து எழுதி உடனே தூக்கலை போட்டுடலாமான்னு கேட்டேன். உங்கள் அம்மாவை தூக்கலை போட்டுடலாமாப்பா? அது சொல்லுதுன்னு சொல்கிற, ரைட்டு, உங்கள் அம்மாவை கூப்பிடு, இன்றைக்கி தூக்கலை போடுவோம். அந்த அதிகாரம் எனக்கு இல்லை. நீ என்ன செய்யணும்னு நினைக்கிற? இப்பயே 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 அந்த தான் அந்த வசனம் எவ்வளோ சொல்லுவாங்க, தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால். ஏன் ஒரு மணி நேரம் பொறுத்திருந்தா, ஒரு நாள் பொறுத்து அடுத்த நாள் செய்யலாம்னு யோசிச்சா ஒரு அமைதியாகி ஒரு முடிவு எடுத்திருக்கலாம். அந்த ஒரு நாள் பொறுக்காதனால இன்னைய வரைக்கும் புருஷனை இழந்தவங்க அதிகம். புருஷனை அந்த கேள்வி கேட்டு மனைவியை அவ்வளவு அடி அடிச்சு இன்னைக்கு குடும்பத்தை இழந்தவங்க எத்தனை பேர்? இன்னொரு நல்ல வார்த்தை பாருங்க, என்ன அழகான வார்த்தை இல்லை, அபத்தம் பேசும் பொய் சாட்சி. அப்படியே பார்த்தது மாதிரி பேசுகிற பத்தியா, அப்படியே பக்கத்தில் இருந்த மாதிரி அப்படியே சொல்லி பார்க்குற பத்தியா, இது எல்லாம் கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிற வார்த்தை. அப்படியே பார்த்த மாதிரி நான் பார்த்தேன், அப்படியே தான் பார்த்தேன். அவன் அப்படி தான் பேசினான், அவன் அப்படித்தான் பேசினான். அவள் கையை பிடிச்சிருக்கிறத பார்த்தேன். நான் பார்த்த, நீ
திரும்பி கேட்குறேன், பார்த்த நீ? இல்லை. திரும்பி கேட்டிருக்கேன், இப்போ உண்மையாக அந்த கையை பிடிச்சி இழுத்ததை பார்த்த? உண்மையாக கஞ்சாடை காட்டினதை பார்த்த? இல்லை தப்பாக பேசுனதை நீ பக்கத்துலேருந்து பார்த்த? இல்லை. ஆனால் ஒரு மாதிரி நின்றுட்டு இருந்தாங்க. அதாவது உன் புருஷன்ட்ட நீ ஒழுங்கா அப்படி நிற்க தெரியல, அவன் புருஷனோடு கூட இல்லை அவன் மச்சனனோட நிற்கிறத பார்த்த உடனே, மச்சனனோடு நிற்கிறது என்னங்க தப்பு? ஸ்தோத்திரம். இல்லை, ஒரு நான் தப்புன்னு சொல்லலை, எல்லாத்துக்குமே கனெக்ஷன் போடுறியே, எல்லாத்துக்கும் கனெக்ஷன் போடுறியே. நீ ரட்சிக்கப்பட்டு என்ன, ரட்சிக்கப்படாமல் இருந்தா என்ன? சொல்ற புரியுதா உங்களுக்கு? எல்லாத்துக்குமே கனெக்ஷன். நானே வந்து நிற்கிறேன். சில பிள்ளைங்க என்ன, ஒரு ஓப்பனாக நான் சொல்கிறேன், ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ண போகுது. அது சின்ன பிள்ளையிலிருந்து ரொம்ப விருப்பத்தோடு ரொம்ப என் மேலே அன்போடு கூட, சபையில் அன்போடு கூட, ரொம்ப ஆண்டவர் மேலே அன்போடு கூட அப்படி ஜெபிக்கிற பிள்ளை. ஆனால் இப்போ கர்த்தர் அறியாத ஒரு மனுஷன்ட்ட கட்டி கொடுத்துட்டாங்க. கல்யாணத்துக்கு போகுது, காலையில் ஆராதனை, இங்கே நிற்கிறேன். அப்போ இந்த சபை இப்படி பாதியில் இருக்குது. அதில் வந்து உடனே அப்பான்னு தான் நான் கூப்பிடும். அப்பா வாங்க வாங்க, நான் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு ஜெபிக்கணும். நான் போய் அப்படி வெளியில் நிற்கிறேன், அப்படி கட்டி பிடிச்சிச்சு. நான் பிடிச்சி வெளியே தள்ளினேன். உனக்கு எவ்வளவு அன்பு இருந்தாலும் 4 பேருக்கு முன்னாடி நீ கட்டி பிடிச்சு என் கதையை கன்றாவி ஆக்கிறாதம்மா. ஆனால் அது அழுக இருக்கு பாருங்க, இன்னைய வரைக்கும் அந்த புருஷன் அப்படி தான் இருக்கிறான். தெரிஞ்சுதான் அந்த அம்மா கொடுத்துருச்சு. அந்த அம்மாவும் இன்னைக்கு அழுகுது. என்னை பார்க்கும்போதெல்லாம் அந்த பிள்ளை அழுவும். இப்படி வந்துட்டேனே, எல்லா வசதியும் இருக்குது, ஆனால் சபைக்கு வர முடியாது, கர்த்தரை தேட முடியாது. அதை நினச்சி 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 அந்த பிள்ளை இன்றைக்கும் பார்த்து, அதுக்கு 2 பிள்ளைங்க நினைக்கிறேன், அது இன்றைக்கும் அழுகும். ஆனால் பப்ளிக்கில் ஒரு வேளை அப்படி ஒரு பிள்ளை வந்து என்ன பண்ணிடுச்சு, என் காலை கட்டி பிடிச்சிச்சு. அல்லது ஒரு ஒரு மரியாள் மாதிரி இயேசுவின் பாதத்தை பிடிச்சி, பரவாயில்ல, திடீர்னு வந்து அது மாதிரி ஒரு பெத்த பிள்ளை மாதிரி வந்து பிடிச்சிருச்சு அப்படின்னு வச்சுட்டனால, கனெக்ஷன் போட்டிங்களாம் மகராசி, என்னை ஒழிச்சுட்டு தான் விடுவாங்க. நான் சொல்கிறது ஓப்பனா, ஒன்றும் சொல்லலப்பா, நான் என்னையே சொல்லிக்கிறேன், என்னை ஒழிச்சுட்டு தான் விடுவீங்க இல்லை? அம்மா, நீ செய்கிற காரியம் எத்தனை குடும்பத்தை நாசமாக்கிடுச்சு, எதோடு கூட கனெக்ஷன் போட்டு எத்தனை பேரை வீணாக்கிடுச்சு, எவ்வளோ ஒரு வேதனையை கொண்டு வந்துடுச்சு. அதில் தான் இந்த காரியத்தை கர்த்தர் என்ன பண்ணுறாரு, வெறுக்கிறாரு. எங்கள் ஆஃபீஸில் ஒருத்தவன் சார் ரொம்ப ஜாலியாக போயிட்டு இருந்தார். ஒரு அழகான பொண்ணோடு கூட என்னமோ பேசிட்டு போகிறாரு ஜாலியாக ரோட்டில் அப்படின்னாரு. எப்பப்பா அப்படின்னு, 7:30 மணிக்கு சார் பார்த்தேன் அப்படின்னு. அடைச்சி நீலாம் உருப்பிடுவியாயா அப்படின்னு கேட்டேன். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. என் பொண்ணை கூட்டிகிட்டு போகிறேன், உனக்கு பொண்ணாக தெரியுதா, பார்க்குறதெல்லாம் பொண்ணாக தெரியுதா? 7:30 மணிக்கு நானா அவளை ஸ்கூலில் டியூஷன் முடித்து அவளை என்ன பண்ணுறேன், என் பைக்கில் ஏற்றி வச்சுட்டு ஜாலியாக என்ன பண்ணுவேன், நான் என் மகளோடு கூட இன்றைக்கும் ஜாலியாக தான் பேசுவேன். இன்றைக்கும் எங்கேயாவது யாராவது இருந்து இடம் இல்லைன்னா என் மடியில் ஏறி உட்காந்துக்குவா. என்ன தப்பு? பெட்டில் இடம் இல்லைன்னா அவள் நேராக வந்து என் பக்கத்தில் இருந்து படுத்துக்கிட்டு என் மேலே காலை போட்டுக்குவா. என்ன தப்பு? ஒரு தகப்பன்ட்டை ஒரு உரிமை என்ன தப்பு? பார்க்குற சில கழுதைகளுக்கு அது தப்பாக தான் என்ன பண்ணும் தெரியும். ஆனால் கனெக்ஷன் போட்டா எவ்வளவு பேரை கனெக்ஷன் போட்டு பேசி 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 வாழ்க்கையை நாசமாக்கினவங்க எத்தனை பேருங்க, எத்தனை பேருடைய வாழ்க்கை இன்னைக்கு நாசமாகியிருக்கு. அதை தான் ஆண்டவர் பேசுகிறார். அபத்தம் பேசும் பொய் சாட்சி. சகோதரர்களுக்குள்ளே ஒன்று எக்ஸ்ட்ரா சேர்க்கிறார். 7வது, சகோதரர்களுக்குள்ளே விரோதம் உண்டு பண்ணுதல். சகோதரர்களுக்குள்ளே ஒரு குடும்பத்தில் 7 சகோதரர்கள் ஒன்றா இருக்கிறாங்க. ஒருத்தி உள்ள போறா, 7 பேரும் பிரிஞ்சிடுறாங்க. இவன் சாப்பிட்டதா அவன் சாப்பிடுவான், இவன் போட்ட சட்டையை, இப்போ என் தம்பி போட்ட சட்டையை நான் போட்டுக்குவேன், என் சட்டையை அவன் போட முடியாது, ஆனால் அவன் பெரிய இப்படி தான் இருப்பான், அதனால் நான் பாட்டுக்கு போட்டுக்குவேன். எங்களுக்கு ரெண்டு பேரும் ஒன்றா அப்படி இருப்போம் அப்படின்னு வச்சுங்க. ஒரு உதாரணத்துக்கு எல்லார் குடும்பத்துலேயும்
அந்த குடும்பத்தையே நான் உள்ளே போனால் இன்னும் கட்டி எழுப்புறதுக்கு கர்த்தர் என்னை கொண்டு போனாரா, அல்லது சகோதரர்களுள்ள விரோதத்தை உண்டு பண்ணது? இதெல்லாம் சாபம், இது எல்லாம் சாபம். 4 காரியத்தில் இந்த சாபங்கள் நமக்குள்ளே வருகிறது. கொஞ்சம் கவனிங்க. உபாகமம் 28:15, டைம் இல்லைனால கொஞ்சம் சரியாக சொல்லப்பா. உபாகமம் 28:15 கர்த்தர் சொல்கிறாரு, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளையின்படியும் நடக்க கவனமாக இருப்பதற்கு அவர் சத்தத்துக்கு செவி கொடாதே போவாயாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். நீ எல்லாரும் வாளாக இருக்க மாட்ட, தலையாக இருப்ப, நீ கீழாக இருக்க மாட்ட, மேலாக இருப்ப, நீ பட்டணத்திலும் ஆஸ்வதிக்கப்படுவ, வெளியிலும் ஆஸ்வதிக்கப்படுவ. அதெல்லாம் உபாகமம் 28வது அதிகாரத்தில் வாசிப்பாங்க. ஆனால் அதுக்கு பிறகு 15ஆம் வசனத்தில் ஆண்டவர் பேசும்போது, இல்லைப்பா நான் இன்னைக்கு விதிக்கிற இந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் போனால் இப்போ சொல்கிற சாபங்கள்லாம் வந்து உனக்கு என்ன பண்ணும், பலிக்கணும். அந்த ஒரு பகுதியே விட்டுருவாங்க. தேவனுடைய கட்டளை. இல்லையா? சபையில் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் இதை செய், நான் நல்லா இருப்பேன், இதை செய் நல்லா இருப்பேன்னு கர்த்தர் பேசலையா? பேசுகிறாரா பேசலையா? எத்தனை பேருக்கு பேசுகிறாரு? அவன் கையை உயர்த்தி சொல்லுங்க பார்ப்போம். எனக்கு ஆண்டவர் பேசியிருக்கிறார். சபையில் வரும்போது கர்த்தர் என்னோடு கூட பேசியிருக்கிறார். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்ல முடியும் பார்ப்போம்? ஒரு சிலர் புதுசாக வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன், சிலருக்கு தெரியல. ஆனால் கர்த்தர் பேசுகிறார். நீ என்ன செய்யறியோ, என்ன செய்யணுமோ அதை கர்த்தர் என்ன பண்ணுறாரு, பேசுகிறார். எதுலேருந்து பேசுகிறாரு? வார்த்தையிலேருந்து, அவருடைய வசனத்திலேருந்து கர்த்தர் என்ன பண்ணுறாரு, பேசுகிறார். அது கீழ்ப்படிஞ்சா நீ எப்படி இருப்ப? ஆசீர்வாதமாக இருப்ப. நீ எதுவும் பண்ண வேணாம், நீங்கள் எதுவும் செய்ய வேணாம். கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன பண்ணுங்க, கீழ்ப்படிங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க. நீ நல்லா இருப்ப. நீ பட்டணத்தில் ஆஸ்வதிக்கப்படுவ, வெளியிலும் ஆசீர்வதிக்கப்படுவ. நீ கைட்டு செய்யும் சகல வேலையிலும் உன் தேவனாய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அதுக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது தான் சாபம் உள்ள வருது. 2வது ஜெனரேஷன் கர்சஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது தலைமுறை தலைமுறையாக. யாத்திராகமம் 34வது அதிகாரம் 7ஆம் வசனத்தில், யாத்திராகமம் 34வது அதிகாரம் 7ஆம் வசனத்தில் 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர் யார்? அவர் கர்த்தர் தான். உடனே ஆண்டவர் 1000 தலைமுறையை ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறார். நீங்கள் நல்லா கவனிங்க. எது வரைக்கும் நான் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும்? என் தலைமுறையில், என் பிள்ளைகளுடைய தலைமுறையில், என் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுடைய தலைமுறை. அதை தாண்டி எனக்கு தெரியாது, 1000 தலைமுறை தெரியாது. ஆனால் உன் கண்ணால் நீ நல்லா இருப்ப, உன் பிள்ளைகள் நல்லா இருப்ப, உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் நல்லா இருக்கிறத பார்த்தா போதும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறோங்க? 1000 தலைமுறை வரைக்கும் பார்க்குறதுக்கு ஆபிரகாம் இல்லை, சரி இது 3 போதும், இன்னும் கொஞ்சம். ஆனால் இன்னொரு காரியத்தை ஆண்டவர் பேசுகிறாரு. என்னன்னா, அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் அவர் மன்னிக்கிறவர். குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். ஒரு அம்மா கேட்குற கேள்வி, கர்த்தர் நல்லவர்னா அவர் ஏன் தண்டிக்கிறாரு? கர்த்தர் நல்லவர்னா எனக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனை? கர்த்தர் நல்லவர்னா நான் ஏன் நரகம் போகணும்? சிலர் பரலோகத்துக்கும் சிலர் நரகத்துக்கும் கொண்டு போகிறாரு அப்படின்னோடனே, ஆமாம், நீங்கள் கர்த்தர் நல்லவர்னு மட்டும்தான் பார்த்துருக்கிறீங்க. பைபிள் சொல்லுது அவர் நீதியும் உள்ளவர். சொல்லுங்க, கொஞ்சம் வாயை திறந்து சொல்லுமா. ஆமாம், நல்ல தூக்கம் ஒரு ஆளுக்கு. வாயை திறந்து சொல்லு, என்னது? அவர் நீதியும் உள்ளவர். நீதி உள்ளவர். அப்போ நான் நல்லவரா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் யோசிப்பீங்க. ஆனால் கர்த்தர் நல்லவரா? ஆனால் அவர் நீதி உள்ளவரா? அப்போ நீதி செய்யணும்ல. அப்போ நீதி வரும்போது அந்த நீதியில் அவர்கள் உண்மையும் பரிசுத்தமும் நீதியுமான ஒரு வாழ்க்கை செய்யும்போது அவரை பின்பற்றின அந்த வாழ்க்கைக்கு பரலோகம் காத்திருக்கு.
அவரை பின்பற்றாமல் போகும்போது, அவர்கள் அக்கிரமக்காரராய் வாழும்போது அவர்களுக்கு நரகம் என்ன பண்ணிருக்கு? காற்றிருக்கு. அதன் நடுவில் நிற்கிறவர், நீதியா நிற்கிறவர் அவர் தான். உலகத்தில் வந்தபோது அவர் அன்பு தான் காட்டினாரு, நல்லது தான் என்ன பண்ணாரு, செஞ்சார். ஒரு நாள் என்னவா வர போறாரு? நல்லவரா வர போறாரா, நீதி உள்ளவரா வர போறாரா? எத்தனை பேர் கை வைத்து ஆமென்னு சொல்றாங்க? அவர் நீதி உள்ளவரா வர போறாரு. அந்த நீதியை அவர் செய்வார். பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும், பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். அதுக்கடுத்தது 3 4 தலைமுறையில் என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியாது. இப்போ ஒரு மனுஷன் தப்பு மேலே தப்பு செய்கிறான், ஒரு குடிகாரனாக இருக்கிறான், அவன் பிள்ளையும் குடிகாரன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா அந்த அந்த சாராயம், ஆல்கஹால் இந்த பிள்ளைகளுடைய ரத்தத்திலும் என்ன பண்ணுது, போகுது. ஒருத்தவன் ரொம்ப கோவக்காரனாக மோசமானவனாக நடக்கிறான், பெண்கள்கிட்ட ரொம்ப அசிங்கமான காரியங்கள் செய்து கொண்டே இருக்கிறான். அது இவனுக்கு எய்ட்ஸாக இருந்தால் அந்த எய்ட்ஸு அந்த பிள்ளைக்கும் போகுமா போகாத? போ. அது என்னை மட்டும் பாதிக்கலை, அது என் சந்ததி என்ன பண்ணுது, பாதிக்க. என் கோபம், என் வேகம், என் பொல்லாப்பு, நான் பெண்கள்கிட்ட தவறாக நடந்தது, இல்லை என் சரீரத்தை தவறாக கெடுத்தது, நீ கெட்டும் அது உன் மனைவியும் கெடுத்து உன் பிள்ளையும் கெடுக்கிறத உன் கண்ணால் பார்க்குற. அது என்ன? அப்போ நாம் சாபத்தை நம்ம தான் என்ன பண்ணுறோம், விளைவிக்கிறோம். வீட்டில் சாப்பிட்டா அது உடம்புக்கு நல்லா இருக்கும். ரோட்டில் நிற்கிறதுக்கெல்லாம் சாப்பிட்டா ஒரு நாள் எய்ட்ஸாக வரும். நான் ஓப்பனாக சொல்கிறேன், மனைவியை சந்தோஷமாக பார்க்கலாம், ஆனால் செல்ஃபோனில் வச்சு பார்த்துக்கிட்டே இருந்தால் ஒரு நாள் ரோட்டில் போகிறவளும் உன் மனைவியின் ஸ்தானத்தை எடுப்பா. இதையே பார்த்துக்கிட்டே உட்காந்துருந்தா நீ எதுக்கு தீனி போடுறியோ அதுதான் வளரும். சொல்லுங்க, நீ எதுக்கு தீனி போடுறியோ அதுதான் வளரும். இங்கே வந்து கொஞ்ச நேரம் பைபிள் படிக்கிறீங்க, வீட்டில் போய் இதிலையே உட்காந்து எல்லாத்தையும் பார்க்குறீங்க. எதுக்கு அதிக நேரம் தீனி போடுறீங்க? உன் ஆசைக்கு, உன் இச்சைக்கு, உன் காமத்துக்கு, கன்றாவிக்கு நீ இதிலையே பார்த்து நீ தீனி போடுற. உள்ள நீ ஆடா வளரல, உள்ள உன் ஓனாய வளர்க்குற. ஒரு எலும்பு கூட மிச்சம் வைக்காது, ஒரு தோலை கூட மிச்சம் வைக்காதுக்கு பேர் தான் ஓனாய். எந்த மிருகமும் எலும்பையும் தோலையும் விட்டுடும், ஆனால் எலும்பையும் தோலையும் கூட சாப்பிட்றது எதுனா ஓனாய். எதை நீ வளர்க்குற? ஏன் உன் குடும்பத்தில் எரியுது? ஏன் உன் குடும்பத்தில் பிரச்சனை வருது? எரிச்சலின் ஆவி. உன்னை கண்டாலே மனைவி ஏன் கோவப்படுறா? அவங்கள கேட்டால் எனக்கு ஏன் கோவப்படுறேன்னு தெரியல, ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்குது. தவறான எண்ணம், தவறான சிந்தனை, தவறான பார்க்கிற பல காரியங்கள் உங்கள் குடும்பத்துக்குள்ள சாபத்தை கொண்டு வரும். இவ்வளோதான் சொல்லலாம். கர்த்தர் ஸ்தோத்திரம். கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. அதெல்லாம் அந்த குடும்பத்தில். ஆனால் நான் செஞ்சுட்டு என் பிள்ளைக்கு எப்படிங்க? தாவீது செஞ்ச தப்பு, பத்சபேல்ட்ட செஞ்ச தப்பு, அந்த முதல் பிள்ளை என்ன ஆயிடுச்சு, அப்படி வியாதிப்பட்டு சாக கிடக்குது. அது அழுது அழுது சிந்தி சிந்தி கண்ணு, அந்த பிள்ளை துடிக்கிற துடியை பார்த்து சாப்பாடை விட்டுட்டு வந்து தேவ ஆலயத்தில் வந்து கண்ணீரோட கதறி நிற்கிறான். ஆண்டவர் கேட்டார? கேட்கல. ஏன்னா பத்சபேலோட புருஷனை உரியாவை அவன் கொன்னுட்டான். தேவன் அங்கே நீதி தானே செய்யணும். ஒன்று அடித்தா உனக்கு வலிக்குமா, உன் பிள்ளை அடித்தா உனக்கு வலிக்குமா? எது உனக்கு அதிகமான வலி இருக்கும்? சொல்லுங்க. ஏன் பிள்ளைங்க அடிக்கப்படுறாங்க? ஏன் பிள்ளைங்க வியாதியில் வந்து நிற்கிறாங்க? ஏன் உங்கள் பிள்ளைங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்கப்பா? அதுக்கு காரணம் யாரு? உன் பிள்ளை கஷ்டப்படுது, உன் பிள்ளை கஷ்டப்படுது, காரணமே நீ தான். ஆனால் நீதி வரும்போது, நல்ல இன்னொரு வசனத்தை கேளுங்க. எரேமியா 29:18 அவர்களின் வார்த்தைகளை, எரேமியா 29:18 அவர்கள் என் வார்த்தைகளை
கேளாமற் போனபடியால் நான் அவர்களை பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் பின்தொடர்ந்து, ஆண்டவர் முன்னாடி ஆண்டவர் வச்சிருக்கிறேன், பின்னாடி ஆண்டவர் வச்சிருக்கிறேன்னு என்னெல்லாம் வருது பாருங்க. பட்டயம் வருது, பஞ்சம் வருது, கொள்ளை நோய் வருது. பின்தொடர்ந்து அவர்களை பூமியில் உள்ள எல்லா ராஜ்யங்களிலும் அலைந்து திரிகிறவர்களாக, காலையில் ஏந்திரிச்சோன்னே எவன்கிட்ட போய் கடன் வாங்கலான்னு அலைஞ்சு திரிகிறவர்களாக, நான் அவர்களை துரத்துகிற எல்லா ஜாதிகளிடத்திலும் சாபமாகவும் பாழாகவும் ஈசலிடுதலுக்கு இடமாகவும். அப்படின்னா என்ன அர்த்தம் நான் படிச்சுட்டு வரல. ஈசலிடுதல்னா என்னன்னு தெரியல. நிந்தையாகவும் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நிந்தையா வைப்பேன். பார்க்குறவன் வந்துட்டு அப்படி பிதிக்கிட்டு தான் போவான். உன்னை பார்க்கும்போது வந்துட்டா அப்படி தான் சொல்லுவாங்க. அல்லேலூயா. இதே சட்டையோடு தாங்க நாங்கள் போகிறேன். ஒரு காலத்தில் இதை விட டிஃப்ரெண்ட்டாக சட்டையை போட்டேன். முன்னாடி ஒரு கலரு, எங்கள் காலத்தில் சொல்கிறேன், முன்னாடி ஒரு கலர் இருக்கும், இங்கே ஒரு காலர் இருக்கும், இங்கே ஒரு பட்டன் இருக்கும், இங்கே ஒரு பட்டன் இருக்கும். அது மாதிரி இல்லாமல் இங்கே பின்னாடி வேறு கலர். எங்கள் காலத்தில் இந்த முடி இது வரைக்கும் இருக்கும். இந்த முடி என்ன இப்படி சிரிக்கிறீங்க? உண்மைதான். இந்த முடி இது ஹிப்பி, அந்த காலத்தில் ஹிப்பி. இது என் பின்னாடி வரைக்கும் இருக்கும். முடி அவ்வளோ இருக்கும். அவ்வளோ அழகாக இருப்பேன். என்னை பார்க்கும்போது அப்படி தலையை திருப்பிட்டு போவாங்க. இப்போ இது எதுவுமே இல்லை. நேராக கலைஞர் கருணாநிதி போய் துரைமுருகனை பார்த்து அவர் கேட்டார், என்ன இவ்வளோ லேட்டாக வந்துட்டீங்க? இன்றைக்கி இல்லைங்க, காலையில் முடி வெட்ட போயிட்டேன் அப்படின்னு. எவ்வளோ? அவ்வளோ? ஏன் அவ்வளோ லேட்டாக? எவ்வளோ கொடுத்த? 2000 ரூபா கொடுத்தேன். அதனால தான் இவ்வளோ நேரம் வெட்டியிருக்கிறான். அங்கே பக்கத்தில் இன்னொருத்தர் இருந்துருக்கிறாரு, டிஆர் பாலு இருந்துருக்கிறார். நீ எவ்வளோ கொடுப்பேன்? நான் ஒரு 1500 கொடுப்பேன். அவ்வளோ காஸ்ட்லியா? அங்கே பக்கத்தில் இவர் வீரமணி ஏதோ ஒன்று இருக்கிறார். அது இந்த ஒருத்தர் இந்த பாட்டெல்லாம் எழுதுவார். அவர் பேர் என்ன? வைரமுத்து வைரமுத்து வந்திருக்கிறார். நீ எவ்வளோப்பா கொடுப்பேன்? நானும் ஒரு 1500 கொடுப்பேங்க அப்படின்னு. அவ்வளோ காஸ்ட்லியா? நான் எவ்வளோ கொடுத்தேன் தெரியுமா அப்படின்னு. எவ்வளோங்க கொடுத்தீங்க? 800 ரூபா. உடனே வைரமுத்து சொன்னார், எது எவ்வளோ இருக்குதோ அவ்வளோ தாங்க வாங்குவாங்க அப்படின்ட்டார். புரியுதா உங்களுக்கு? அவருக்கு சிரிச்சாரா. எனக்கு பிரச்சனையே இல்லை பாருங்க. 100 ரூபா வாங்குறான். அதுவே அதிகம் தான் நினைக்கிறேன். வாங்குறாங்க, சரி 100 ரூபா வாங்குறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதுவுமே இல்லை. ஆனால் எனக்கு ஊர் மதிக்குது, உறவுகள் மதிக்குது. நம்முடைய வாழ்க்கை தான் நம்மை மதிப்பும் மரியாதையுமாய் வைக்கும். சாபத்தை விட்டு போகக்கூடாது. உலகத்துக்கு சாபத்தை விட்டு போகக்கூடாது. இந்த சாபம் எப்படி இன்னொரு பகுதியிலும் வருகிறது என்று சொன்னால், அந்த வசனத்தை கேட்டிங்கன்னா எசேக்கியேல் 18வது அதிகாரம் 2ஆம் வசனத்திலேருந்து 4ஆம் வசனம் வரை குறித்து வச்சுக்கோங்க. ஏன்னா இதில் நீங்கள் சாபம் தேடுறதுக்கு உங்கள் முன்னோர் செய்த பாவம் அப்படின்னு சொன்னால், எங்கள் தாத்தா என்ன பாவம் பண்ணார் எனக்கு தெரியாது, எங்கள் அப்பா என்ன பாவம் பண்ணார் எனக்கு தெரியாது, நான் பார்த்ததில்லை. என் சின்ன பிள்ளையில் எல்லாம் செத்து போயிட்டாங்க. அதனால் பிதாக்கள் திராட்சை காயை தின்றார்கள், பிள்ளைகளின் பற்கள் கூசி போயின. இப்போ உட்காந்துக்கிட்டு நான் மாங்காய் கடிச்சா உங்களுக்கெல்லாம் பல்லு கூசுமா அப்படின்னு சொல்லு. அப்படி இல்லை இல்லை. அப்படி நீங்கள் பழமொழியை நீங்கள் இஸ்ரவேல் தேசத்தை குறித்து சொல்லுகிறது என்ன? இனி இஸ்ரவேலில் இந்த பழமொழியை சொல்வது இல்லை என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறார். இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள். தகப்பனின் ஆத்துமா எப்படியோ அப்படியே மனிதனின் ஆத்துமாவும் என்னுடையது. பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். நீ தாய் தகப்பன் செஞ்ச பாவம் சொல்லிட்டு இருக்காத. உங்க தாத்தா பாட்டி செஞ்ச பாவம்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருக்காத, சொல்லிட்டு இருக்காத. ஓம் பாவத்திலிருந்து மனம் திரும்ப நீ நல்லா இருப்ப. புரிஞ்சவங்க மேலே கை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க, 7 தலைமுறை அந்த பாவம் இருக்குது, அது இப்படி 7 ஸ்டெப்பில் போகணும், 5 ஸ்டெப்பில், எந்த ஸ்டெப்லையும் போக வேணாம். ஓம் பாவத்திலேருந்து மனம் திரும்ப நல்லா இருப்பேன். உன் பிள்ளை செய்கிற பாவம் உன்னை சேரணும்னு அவசியம் இல்லை. உன் தாத்தா செஞ்ச பாவம் ஒன்று சேர வேண்டிய அவசியம் இல்லை. நீ ஓம் பாவத்திலேருந்து மனம் திரும்ப. இயேசு மனம் திரும்புங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தாய் தகப்பன் செய்த பாவமெல்லாம் உங்களோட இருக்குன்னு சொல்லலை. பரலோக ராஜ்யம் என்ன இருக்குது? உங்கள் பக்கத்துலேயே இருக்குது, சமீபத்திலே இருக்குது. 3வது,
இந்த சாபம் ஏன் வருகிறது என்றால், நீதிமொழிகள் 26:8 அடைக்கலான் குருவி அலைந்து போவது போலும், தகவலான் குருவி பறந்து போவது போலும், காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது. அப்படின்னா இந்த ஒரு குருவி நீங்கள் போகும்போது தானாக போயிடுது. நீங்கள் போய் அதை விரட்டணும்னு அவசியம் இல்லை, தானாக போயிடுது. அது மாதிரி யாராவது காரணம் இல்லாமல் இட்ட சாபம் இருந்தால் அது உங்கள் மேலே என்ன பண்ணாது, வராது. ஆனால் ஒருத்தவங்க பொருளை வாங்கிட்டு எப்போ வாங்கினேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க வயிறு எரியும். வயிறு எரியுமா எரியாது? அப்படியே வாங்கிட்டு அப்படியே வாங்கலன்னு சொல்கிறானே அப்படின்னு சொல்லும்போது அந்த சாபம் உன்னையும் உன் குடும்பத்தையும் தாக்குகிறது. அதே சமயத்தில் நீங்கள் செய்யாததெல்லாம் சொல்கிறாங்க, ஏதோ செய்யாதெல்லாம் சொன்னாங்க அப்படி நீ ஏன் அழுவுற? புத்தி இருந்தால் அழ மாட்டேன். செய்யாத சொல்லும்போது நீ சந்தோஷமாயிரு. அப்படி சொல்லிட்டாங்க, இப்படி சொல்ல. வீட்டில் நடக்கிற 90% சண்டை என்ன தெரியுமா? நான் செய்யாததெல்லாம் சொன்னாங்க, அப்படி சொல்லிட்டாங்க, இப்படி சொல்லிட்டேன். நீ செய்யல, அப்புறம் எதுக்கு நீ கவலைப்படுற? எதுக்கு சண்டை போடுற? ஏன் அந்த சாபத்தை உள்ள கொண்டு வர? விட்டுரு. ரோட்டில் போகும்போது 4 நாய் குலைக்குது. அதனால் உங்கள் மாமியார் சொல்கிறதும் மாந்தனார் சொல்கிறதெல்லாம் நாயெல்லாம் நான் சொல்லிடல. உடனே இன்றைக்கி நாயின்னு கரெக்டாக அண்ணன் சொல்லிட்டாங்கன்னு இல்லை. ரோட்டில் போகும்போது 4 நாய் குறைக்குது, பத்திரமா போயிடு, அவ்வளோதான். ஓடாத, பின்னாடி துரத்தும். அது கல் விடாத, என்னைக்காவது கல் இல்லாத நேரத்தில் வந்து கடிக்கும். நீ பாட்டுக்கு அமைதியாக போயிட்டே இரு. நீ ஏன் பயப்படுற? அல்லேலூயா. நீ ஏன் பயப்படுற? போயிட்டே இரு, தைரியமாக போயிட்டே இரு, அது பாட்டு போகும். ஒவ்வொரு வீட்லேயும் எத்தனையோ நாய், சில சமயத்தில் நாய் கட்டி போட்டு நாய்கள் ஜாக்கிரதைன்னு போட்டிருப்பாங்க. நாங்கள் கதவை திறப்போம், உள்ளே இருக்கிறவங்க நல்லவங்க. ஆனால் அந்த நாய் என்ன பண்ணும் எங்கள் மேலே? என் மனைவி பின்னாடி போய் நிற்பாங்க. எனக்கு நான் நல்லா மனசில் நினச்சிக்குவேன், சதா இருக்கிறவங்க பின்னாடி போகிறாங்க, நம்ம எதுக்கு அதை பற்றி கவலைப்படணும் அப்படின்னு நான் பாட்டு நாய்க்கு முன்னாடி தான் நிற்பேன். நாய் எப்படி நேராக பார்ப்பேன், அது வாழை கழிச்சிட்டு போயிடும். எதையும் பாருங்கள், எவ்வளோ பெரிய யானையாக இருந்தாலும் சிங்கமாக இருந்தாலும் சீறி வரும்போது, நீங்கள் காட்டுக்குள்ளே போகும்போது செய்ய வேண்டிய காரியம், யானையே சீறி வந்தாலும் நேராக பாருங்கள், நின்று பாருங்கள், அது போயிடும். அது இல்லைங்க. இப்போ யாராக இருந்தாலும் எப்படியோ பேசுகிறாங்களே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால், நீ ஒன்றும் சிங்கத்தெல்லாம் எதிர்த்து நிற்க வேணாம். அவங்க முகத்தையே பார்த்துட்டு இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். இல்லை சந்தோஷமாக வயலில் கேட்குற மாதிரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். நீயும் ரட்சிக்கப்படுவ, அவங்களும் ரட்சிக்கப்படுவாங்க. நீ அவங்க திட்டும் போதெல்லாம் இப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டின்னா பிசாசா துரத்துறான். என்னையா பிசாசுன்றான், இன்னும் கொஞ்சம் கத்துனுச்சுன்னா பிசாசு ஓடிடும். நீ வேற வார்த்தையை சொன்னால் பிசாசு ஒன்று ராத்திரி வரைக்கும் துரத்தும். காரணம் இல்லாமல் இட்ட சாபம் உன்னை துரத்தா, தங்காது. 4 நீதிமொழிகள் 18:21 நீதிமொழிகள் 18:21 மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். இதை பாருங்க, இந்திரன் கெட்டதும் சொல்லுங்க, சந்திரன் கெட்டதும் நான் சொல்லலை. வாயை திறந்து இப்போ நீங்கள் தான் மாட்டிக்கிட்டீங்க. இதெல்லாம் பைபிள் சொல்லலை. எது சொல்லலை? இந்திரன் கெட்டது என்ன, சந்திரன் கெட்டது என்ன, அதெல்லாம் நீ போய் பார்த்துட்டு பார்க்க. எப்படி கெட்டாரு அப்படி நீ என்ன போய் பக்கத்தில் போய் பார்த்த, என்ன ஃபோட்டோ எடுத்தியா, வீடியோ எடுத்தியா, அதெல்லாம் கதை விடுறது தெரியுது. ஓ நாவின் அதிகாரத்தில் தான் என்ன இருக்குது? மரணமும் இருக்குது, ஜீவனும் இருக்குது. சொல்லுங்க, மரணம் இருக்குது. இதை விட நான் செத்து போகலாம், இதை விட நான் செத்து போகலாம், என்னை எல்லாம் சாவடிக்கிறாங்க, எல்லாம் என்னை திட்டுறாங்க, எல்லாரும் என்ன தான் இப்படியே பேசுகிறாங்க அப்படின்னு நீ சொல்ல சொல்ல எல்லாரும் ஒன்றை தான் பேசுவாங்க. செத்து போகலாம் செத்து போகலான்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் செத்து செத்து தான் நீ வாழ்வ. எல்லாரும் என்னை வெறுக்கிறாங்க வெறுக்கிறாங்கன்னு சொன்னால் எல்லாரும் ஒன்றை தான் வெறுப்பாங்க. வெறுக்கிறவங்கள அன்பு கூறு, விரோதமாக பேசுகிறவங்களே அன்பு கூறு. உன்கிட்ட அவங்கள்ட்ட இல்லை கல் இருக்கு, உன்கிட்ட கனி இருக்கு. அல்லேலூயா.
எத்தனை பேர் புரியுது உங்களுக்கு? அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய பிரச்சனைகளோடு கணவர் வராரு. வெளியில் வீட்டுக்குள்ளே வரும்போது ஒரு குளிர்ந்த ஒரு கிளாஸ் தண்ணியை கொடுத்துரு. சாப்பிட்றதுக்கு எதாவது வச்சுருந்தேன், நான் சாப்பிடக்கூடாது. கொஞ்சம் நேரம் கழிச்சு, ஏன் ஒரு மாதிரி உங்கள் முகம் இப்படி இருந்துச்சு அப்படின்னு கேளு. அவர் சொல்லும்போது என்னன்னு கேட்டுக்க, நம்பு. அதுக்கு முன்னாடி 10 பேர் வந்து பேசணும், அது நம்பாத. யாரை நம்பணுமோ நம்பு. யாருக்கு முதலிடம் கொடுக்கணுமோ முதலிடம் கொடு. உன் கோபத்துக்கு வெறுப்புக்கு கேட்டதெல்லாம் வச்சு முன்னாடி வந்து நிற்காத. ஏன்னா உன் கையில் கல் இல்லை, உன் வீட்டில் கனி இருக்கு. மனைவி தன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போடும். பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் அவங்க நாளைக்கு உன்னை வளர்ந்து இதை பெத்தனை தண்டத்துக்கு இது என்ன வந்து என்னை என்ன பண்ண போகுது, எனக்கு என்ன செய்ய போகுது, இது எல்லாம் இந்த சனியை என்னை உயிரை எடுக்குது. எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன். ஒரு நாள் அது சனியனா மாறுதா இல்லையா? காரணம் அது இல்லை, நீ தான் காரணம். உன் பிள்ளை இல்லை, நீ பேசின வார்த்தை தான். புரியுதா உங்களுக்கு? ஒரு நாள் என் பையனை திட்டேன். இவனை நான் சின்னவனை திட்டேன். கொஞ்சம் வேகமாடி, நீ ரொம்ப இதோ கொஞ்சம் வேகமான வார்த்தை எப்படி தான் வந்துச்சுன்னு தெரியல எனக்கு ரொம்ப. அப்புறம் நானே நினைக்கிறேன், அப்போ என் மனைவி போய் முதல்ல நீங்கள் சொன்னதை முதல்ல எடுங்க. பிள்ளைக்கு என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. அவனை கூப்பிட்டு, நீ அப்பாவுக்கு இப்படி ரொம்ப வேகமாக பேசிட்ட, நீ அப்பாவுக்கு ரொம்ப கோபப்படுத்திட்ட, அப்பாட்ட போய் மன்னிப்பு கேளு. வந்து மன்னிப்பு கேட்டான். உடனே அவன் தலை மேலே கையை வச்சு, நான் கண்ணீரோட, நான் பேசுனது தப்பு ஆண்டவரே, நான் தாபமான வார்த்தையை என்ன பண்ணிட்டேன் சொல்கிறேன், அதை நான் எடுக்கிறேன் அப்படின்னு ஜெபம் பண்ணுறேன். என் பிள்ளை நல்லா தான் இருப்பான். ஹலோ, உன் பிள்ளை கெட்டு போகிறதும் உன் பிள்ளை நல்லா வாழ்கிறதும் நாளைக்கு உன் பிள்ளை சம்பாதிச்சு உனக்கு கொடுக்க போகிறதும் உனக்கு தான், எனக்கு இல்லை. இந்த சபையில் இந்த பிள்ளை வளருது, உனக்கும் கொடுக்கணும். அது உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த சபையும் என்ன பண்ணணும், நினைக்கணும். சபைக்கும் என்ன பண்ணணும், கொடுக்கணும். அது கனி தருகிற மரமாக மாறணும். உன் மனைவி நல்லா இருக்கணும். உன் மனைவியை குறித்து யார் யாருக்கிட்டோ போய் பேசுறியே, கேவலப்படுத்துறியாப்பா, வேணாம். உன் புருஷனை பற்றி யார் யார்கிட்டோ பேசுறீங்க, கேவலப்படுத்துறீங்க, நிறுத்துங்க. நாவின் அதிகாரத்தில் தான் உன் ஜீவனும் இருக்குது, உன் மரணமும் இருக்குது. எத்தனை பேர் புரிஞ்சிச்சு? சரி, எவ்வளோ நேரம் எடுத்துட்டேன், ஆனால் எவ்வளோ பேசணும். இன்னைக்கு கர்த்தர் இயேசு நான் இடத்துல முதல்ல எடுத்தேன்ல, அவர் தலையில் முள்மூடின்னு அதை முடிக்கிறேன்னு சொன்னால, முடிச்சு தானே போகணும். சரி, டைம் இருக்குது, ஒரு 5 நிமிஷம் அதில் உங்களுக்காக சொல்லி முடிக்கிறேன். கொஞ்சம் கவனிங்க. வெளிப்படுத்தல் 5ஆவது அதிகாரம் 6ஆம் வசனத்திலேருந்து, வெளிப்படுத்துதல் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலேருந்து 10ஆம் வசனம் முடிய, வெளிப்படுத்துதல் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரை வாசிக்கும்போது, அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்துக்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். யார் அது? அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. அது 7 கொம்புகளும் 7 கண்களையும் உடையதாக இருந்தது. அவருடைய வல்லமை எல்லாத்தையும் பார்க்குது. அவருடைய கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 பூமி எல்லாம் நடக்கிற எல்லாத்தையும் அவர் பார்க்கிறார். அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தருடைய வலது கரத்தில் இருக்கிற புஸ்தகத்தை வாங்கினார். அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கரசலங்களையும் பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து, அங்கே என்ன பண்ணாங்க, இயேசு கிறிஸ்துக்கு முன்பதாக முழங்காற்படியிட்டு அவர் கையில் கோல் கொடுத்து அவர் என்ன பண்ணாங்க, யூதரின் ராஜாவே
வாழ்கன்னு என்ன பண்ணாங்க சொல்லிட்டு பரியாசம் பண்ணி அடித்தாங்க. ஆனால் சிங்காசனத்தில் உட்கார்ந்தவருடைய வலது கரத்தில் உள்ள புஸ்தகத்தை அவர் வாங்கும்போது, அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவானுடைய ஜெபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியான் முன்பாக வணக்கமாய் விழுந்து, தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர், ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு, சொல்லுங்க திரும்பி சொல்லுங்க, நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காலும் ஜனங்களிலிருந்தும் ஜாதிகளிலிருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாலுமாக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்ற புதிய பாட்டை பாடினார். பரலோகத்தில் ஒரு புஸ்தகம், அந்த புத்தகம் 7 முத்திரைகளால் அது அந்த முத்திரை வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த முத்திரையை உடைத்து இந்த புஸ்தகத்தை வாசித்து இந்த புத்தகத்தில் உள்ள அதிகாரத்தை நமக்கு தருகிறது யார் அப்படின்னு அந்த ஜீவன்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் போது, யாரும் இல்லை என்று சொல்லும்போது, யாரும் இல்லையா அப்படின்னு யோவான் அழுகிறான். அப்பொழுது இல்லை, அடிக்கப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டியானவர் என்ன பண்ணுறாரு இருக்கிறார். அந்த புத்தகத்தை அவர் என்ன பண்ணுவார் பெற்றுக்கொண்டு அந்த முத்திரையை உடைக்க அவருக்கு அதிகாரம் இருக்கு. அது எதை குறித்து சொல்லுது? ஒரு தடவை நான் நிறைய உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன். அது என்ன அப்படின்னா, மனிதன் இழந்து போன எல்லா அதிகாரத்தையும் மீட்டு கொடுக்கிற அதிகார பத்திரம் தான் அந்த புத்தகம். அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தங்கள் வானலாக இருக்கிறது. தேவன் அதை இழந்த எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள, அந்த சாபங்களை முறிக்கிற அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவர் அடிக்கப்பட்டவராயிருந்தார். இயேசு வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார். அவர் யாருன்னு தெரியாமல் அடித்தாங்களா? அவர் அப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்கிறார், நீ ராஜாவா அப்படின்னு பிலாத்து சொல்லும்போது, ஆமாம் நான் ராஜா தான், உன்னை விடுதலையாக்க எனக்கு அதிகாரம் இருக்கு. இல்லைப்பா, பரத்திலிருந்து அதிகாரம் கொடுக்கப்பட்டால் ஒழிய ஒருவனுக்கும் ஒரு அதிகாரம் என்ன பண்ணலை இல்லை. என் மேலே உனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு, அதனால் அதை செய்கிற. அதுக்கு பிறகு சிவப்பான அங்கியை உடுத்தி அவரை வாரினால் என்ன பண்ண அடித்து அவரை கொண்டு வந்து, இப்போ வாரினால் அடித்த பிறகும் கொஞ்சம் நஞ்சம் உயிர் இருக்கு, பேசுகிறார், கண்ணு திறந்து பார்க்குறார். இப்போ ஒருத்தன் சொல்கிறான், இந்த ஆள் கண்ணை திறக்கக்கூடாது, இந்த ஆள் நினைக்க கூட கூடாது, சிந்தனை கூட வேதனையும் கண்ணீருமா மாறணும். ஒரே ஒரு வழி இருக்கு, இந்த ஆளுக்கு பயங்கர திமிரு, இப்பயும் தன்னை ராஜான்னு என்ன பண்ணுறாரு நினைக்கிறாரு அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. மேலே அவங்களுக்கு அவர் ஒரு மனுஷன் தானே. இயேசு கிறிஸ்துவை அந்த முள் முடியை வச்சு அவரை வச்சு, இப்போ கோலை அவர் கையில் கொடுத்துருந்தாங்கல்ல, அந்த கோலை பிடுங்கி அவர் தலையிலேயே ஓங்கி அடிக்க இந்த முள் அப்படியே இந்த சென்ட்ரிங் பலகையில் ஆணி வச்சா இறங்குமே, ஆணி வச்ச சென்ட்ரிங் பலகையில் பார்த்துருக்கீங்களா, ஆணி வச்சா இறங்குமே, அந்த மாதிரி இந்த மூளைக்குள்ளே இறங்குது. அடி மேலே அடிக்கும், தலை உடைச்சிக்கிட்டு வருது. ஒரு முள் அவர் கண்ணில் குத்தி வெளியே வருது. அதை பார்த்தவங்க சொல்கிறாங்க, அதாவது அந்த அந்த காலத்தில் அதை எழுதி வச்சுருக்கிறாங்க, வருது. இப்படி உள்ளே வரும்போது மூளையில் இந்த உடம்பில் எங்கே அடிபட்டாலும் காப்பாற்றிக்கலாம், ஒரு ஹெல்மெட்டு போடுங்கன்றாங்க. ஆனால் இப்போ திரும்பி அடிக்கிறது எது? கோலால், கையால் இல்லை, கோலை வச்சு ஓங்கி அடிக்கும்போது இப்போ மூளை கலங்கி போகும். மூளையில் எங்கேயாவது உள்ளே போய் பண்ணால் அந்த அந்த நரம்பு மண்டலங்களை பாதிக்கும். எங்கேயாதுன்னா நரம்பு மண்டலங்களை பாதிக்கும். இப்போ அவருடைய சிலுவையை சுமக்க முடியாது, தடுமாறி இங்கேயே அவர் செத்துட மாட்டார், கோமாவுக்கு போயிடுவார். ஆனால் அது நடக்கலை. நல்லா கவனிங்க, நான் கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையிலேருந்து எழுந்துருவீங்க, அந்த சாபத்திலேருந்து வெளியே வருவீங்க. புரியுதா உங்களுக்கு? எப்படின்னா, சாபங்களை முள்முடியாக அவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டு, இந்த முள்முடி அடித்து இந்த காயமெல்லாம் இருந்துச்சுல்ல, இவர் உயிர் தெழுந்த பிறகு அவர் என்ன சொல்கிறாரு? என் கைகளை பாருங்கள், என் காயங்களை என்ன பண்ண, கால்களை பாருங்கள், உங்கள் விரலை நீட்டி என் கையில்
போடு, உன் கையை நீட்டிய விரலை என் கையை என் விழாவில் போடுனார். தலையில் காயம் இருந்துச்சா? சொன்னார். அதை தலையில் காயம் இருந்துச்சா? காயம் இருந்ததா சொல்லப்படுதா வசனம்? நம்முடைய ஆண்டவர் உன்னுடைய சாபங்களை சுமந்து தீர்த்துட்டாரு. அதுக்கு பிறகு உனக்கு சாபம் இல்லை. காயம்லாம் ஆறிடுச்சு. எது ஆறாத இருக்கிறதோ அதெல்லாம் ஆறிடுச்சு. ஒரு காயங்களை ஆற்றிடுவார். சாபமான முள்முடி அவர் என்ன பண்ணிட்டாரு? சுமந்துக்கிட்டார். சாபத்தை பிசாசு கொண்டு வரான். ஆண்டவர் சொல்றாரு, அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவருடைய குதிங்காலை நசுக்குவாய் அப்படின்னு இருக்கு. அப்படியா சொன்னாரு? இப்போ உன் தலையை நசுக்கிறேன். அதுதான் முள்மூடி வச்சு அடிக்கிறான். தலை என்பது தலைமையை குறிக்கும். நீ இனி வாளா இருக்க மாட்ட, தலையா இருப்பனா நீ தான் முதன்மையா இருப்ப, நீ தான் மேலே இருப்ப, நீ நல்லா என்ன பண்ணுவ? சிந்திப்ப, நீ நல்லா இருப்ப, நீ நல்ல தலையை உயர்த்து இருப்ப, மேன்மை அடைவ. அதெல்லாம் மிதிச்சு அவமானப்படுத்தணும்னு நினைச்சான். ஒரு மனிதனுடைய மனசில் கடைசி வரைக்கும் இருக்கிறது அவமானமும் நிந்தையும். என் அண்ணன் இவ்வளோ அசிங்கமாக என்ன பேசிவிட்டான், என் அக்கா இப்படி பேசிட்டா, செத்தா கூட என் வீட்டுக்குள்ளே என்ன பண்ணக்கூடாது? வரக்கூடாது. ஒரு பால் ஊற்ற கூட என்ன கூடாது? வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு காரணம் இந்த நிந்தை, அவமானம். இந்த நிந்தையும் பண்ணாங்க, அவமானம் பண்ணாங்க. ஆனால் என் இயேசு அந்த சிலுவையை சந்தோஷமாக சுமந்து அவர் நடந்த போது கண்ணீரோடு பெண்கள் வந்து நின்னாங்க. அப்போ அவங்கள பார்த்து அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் எனக்காக அழாதீங்க, உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்கும் அழுங்க. நான் பரிதாபப்படுகிற நிலைமையில எங்கேயுமே இல்லை. உன் கண்ணீரை கர்த்தர் மட்டும்தாம்மா பார்க்கணும், ஒரு மனுஷனும் பார்க்கக்கூடாது. உன் கண்ணீரை கர்த்தர் மட்டும்தான் பார்க்கணும், ஒரு மனுஷனும் பார்க்க வேணாம். அந்த கண்ணீரை பிதாவே ஏன் என்னை, அப்போ கண்ணிலேருந்து கண்ணீர் வந்திருக்குமா? வந்திருக்குமா? வந்திருக்காதா? வந்திருக்கும். மனுஷன் தானே, வந்திருக்கும். ஒரு மனுஷன்கிட்ட கூட அவருடைய வலிய, வேதனைய, கஷ்டத்தை சொல்லவே இல்லை. உன் கவலையும் கண்ணீரையும் அவமானத்தையும் துக்கத்தையும் அவர்கிட்ட சொல்லிட்டா, மரித்தவரை பிதாவானவர் மரித்தவராய் வைக்கல, அவருடைய ஆவியானவரால் அவர் உயிர் தெழுந்து எவ்வளவு உண்மையோ, என்றைக்கு உன் சாபங்களிலிருந்து உயிர் தெழுந்து மகிமையாய் சிங்காசனத்தில் உட்கார்ந்தது உண்மை என்னவையோ, அதே போல தேவன் உன் சாபத்தை முறித்து உன் சிங்காசனத்தை கொடுத்து உன்னை ராஜாக்களும் ஆசாலுமாக்கின அவருக்கே மகிமை செலுத்துவாய். புரிஞ்சவங்க ஏந்திரிச்சு நின்று பைபிளை உங்கள் பைபிளோ அல்ல நோட்டோ உங்களுடைய பேக்கில் வச்சு கீழே வச்சுட்டு கொஞ்சம் பொறுமையாகவே ஏந்திரி. உனக்காக சிலுவையிலே இயேசு மரித்தாரே, நோக்கி பார்ப்பாயா? உனக்காக சிலுவையிலே இயேசு மரித்தாரே, நோக்கி பார்ப்பாயா? அழைக்கிறாரே உன்னையுமே தருவாயா? உன்னை இயேசுக்கே முள்முடி சூடி சிலுவையில் இயேசு உனக்காய் மரித்தாரே,
முள்முடி சூடி சிலுவையில் இயேசு உனக்காய் மரித்தாரே. சாபங்கள் நிறைந்த உலகினை மாற்ற உன்னை தருவாயா? சாபங்கள் நிறைந்த உலகினை மாற்ற உன்னை தருவாயா? உனக்காக சிலுவையிலே இயேசு மரித்தாரே. நோக்கி பார்ப்பாயா? வருத்தம், அந்த வார்த்தையை வைத்து உங்களோடு கூட பேசினேன். உடலின் வருத்தம் வியாதிகள், தொடர்ந்து வியாதிகள். மனதில் வருத்தம் பிரிவுகள். ஆவியில் போராட்டம், ஆண்டவரோடு நெருங்கி இருக்க முடியாத வாழ்க்கை. வருத்தம், உறவுகள் நடுவில் உன் சந்தோஷத்தை நீ அனுபவிக்கல. நிறைவான ஒரு வாழ்க்கை உனக்கு வாழாமல் இருக்கிறாய். இன்னைக்கு ராஜாக்களாய் ஆசாரர்களாய் அவருக்கு முன்பதாக கர்த்தர் நிற்க நம்மை அழைத்திருக்கிறார். எங்கள் தேவனுக்கு முன்பதாக எங்களை ராஜாக்களும் ஆசார்களுமாக மாற்றினீர். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்ற புதிய பாட்டை பாடினார்கள். விழுந்து போன எந்த நிலைமையில் இருந்தாலும், சாபம் எங்கிருந்து கிரியை செஞ்சாலும், இயேசுவின் இரத்தம் அந்த சாபங்களை நீக்குகிறது. சிலுவையிலே மரித்த இயேசுவை நீங்களும் நானும் தியானிக்கும் போது, சபிக்கப்பட்ட எவனும், மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுந்திருக்கிறபடி கிறிஸ்து மரத்திலே சிலுவையில் அறையப்பட்டு சாபமான நம்மை அவர் மீட்டு கொண்டார் என்று விசுவாசிக்கும் போது, அந்த சாபங்கள், அந்த பாவங்கள், அந்த அக்கிரமங்கள், அந்த வருத்தங்கள், அந்த வேதனைகள், அந்த பொல்லாத வியாதிகள், அந்த பொல்லாத கடன் பிரச்சனைகள், அந்த பொல்லாத முன்னுக்கு வர முடியாத எத்தனையோ வேதனைகள், உறவுகள் இருக்கிற பிரிவுகள் மாறுகிறது என்று விசுவாசிகள். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லுங்க. நல்ல கைகளை உயர்த்தி, இயேசுவின் ரத்தம் ஜெயம். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினாலே நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். நல்ல வாயை திறந்து மீண்டும் மீண்டும் சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். வாயை திறந்து சொல்லு. எவ்வளவு நேரம் சொல்ல முடியுமா? இயேசுவின் ரத்தம் ஜெயம். நல்ல வாயை திறந்து சொல்லு. வெளியே போகட்டும், சாபம் போகட்டும், விடுதலை வரட்டும். விடுதலை வர வர நல்ல கைத்தட்டி சொல்லு, இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். நல்ல கைத்தட்டி சொல்லு. சாபம் போகட்டும், போகட்டும். பிசாசு அலறட்டும், ஓடட்டும். வருத்தங்கள் நீங்கட்டும், பொல்லாப்பு நீங்கட்டும், சாபங்கள் நீங்கட்டும். தேவ வல்லமை இறங்கட்டும், தேவனுடைய ஜெயம் வரட்டும். உன் கண்ணீர் மாறட்டும், உன் வருத்தங்கள் மாறட்டும். சிலுவையிலே மறுத்த இயேசு சிந்தின இரத்தத்தினாலே எங்கள் பாவங்களை மாற்றமல்ல, எங்கள் சாபங்களையும் தீர்த்து இன்றைக்கு ஒரு ஜெயத்தை தந்து பூமியிலே அரசாளுவோம் என்கிற புதிய பாட்டை பாட எங்களை ராஜாக்களும் ஆசாரிகளுமாய் மாற்றினரே. கரங்களை தட்டி உம்மை மகிமைப்படுத்துகிறோம்.